பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இப்போ அடுத்ததாக இப்போ இவ்வளவு சப்ஜெக்டும் நாங்கள் பேசினதுகள்லாம் கடந்ததில் கருத்து சார்ந்த மற்றது என்னது இன்னும் சில விமர்சனங்களை பற்றி பேசிட்டோம். இப்போ மெயினாக நான் எடுத்து வச்ச வாதம் என்ன அப்படின்னு சொன்னால், மௌலை பிஜே அவர்கள் சஹீஹுல் புகாரிலிருந்து ஒரு ஆதாரம் அவர்கிட்ட கேட்கப்படுகிறது இந்த இசை சம்பந்தமான ஹதீஸை பற்றி. கேட்கப்பட்ட டைமில் இமாம் அதாவது அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, அதில் ஹிஷாம் இப்னு அம்மார் வாராரு. அவர் இறுதி காலத்தில் மூளை குழப்ப நிலைக்கு ஆளானார். மூளை நம்பகமானவராக இருந்தாலும் குழப்ப நிலைக்கு ஆளானவர் அதாவது குழப்ப நிலைக்கு ஆளானது பின்னால் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை என்ன செய்யலாது ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்கு முந்தியுள்ள அறிவிப்புகளை என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ளலாம். புகாரி இதை முந்தி அறிவிச்சாரா பிந்தி அறிவிச்சாரான்னு தெரியலை. புகாரி இதை முந்தி அறிவிச்சாரா பிந்தி அறிவிச்சாரான்னு தெரியலை. அதனால் இது என்ன பலகீனமானது தஈஃபானது அப்படின்னு மௌலை சொன்னார். அப்போது இது யார் லைஃப்னு சொன்னது? முந்தி அறிவித்ததா பிந்தி அறிவிச்சார் தெரியான்னு சொன்னது யார்? மௌலை பிஜே. விமர்சித்து நான் இந்த விமர்சனத்தை செய்யலை, செஞ்சது பிஜே. ரைட். இதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட 1 வருஷம் 2 வருஷம் தாண்டின பின்னால் அலியோட வரலாற்றில் என்ன செய்கிறாருண்டா, அலிரதில் அவங்கள இந்த மாதிரி உஸ்மானில் அவங்களுக்கு பிளான் பண்ணது திட்டம் போட்டது அது போட்டதுன்ட்டு சையத் இப்னு முஸையிப் ஒரு அறிவிப்பை என்ன செய்கிறார் வைக்கிறார். அதில் ஹிஷாம் இப்னு அம்மார் வாரார். அதில் ஹிஷாம் இப்னு அம்மார் வார டைமில் மௌலை பிஜே எப்படி சொல்லிட்டு போகிறாருன்னா, இவர் என்ன ஜஹ்மி கொள்கை உள்ளவர். இவர் ஜஹ்மியாட அதாவது கொள்கை உள்ளவர். அதே மாதிரி அவர்கிட்ட அறிவிக்கிற யாருன்னு கேட்டால் ஹிஷாம் இப்னு அம்மார் அறிவிக்கிறாரா, இவர் ஒரு உண்மையாளர் தான். ஆனால் இவர் ஜஹ்மியா என்கிற ஒரு கொள்கையில் உள்ளவர் என்று விமர்சனம் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் ஹதீஸில் அது பாதிக்காது. புகாரில் உள்ள ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர்களில் ஜஹ்மியாக்கள் இருக்கிறாங்க, கத்ரியாக்கள் இருக்கிறாங்க, பல கொள்கை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஆனால் நாணய நேர்மை உண்மையை மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர அவங்க எந்த ஜமாத்தை சேர்ந்தவர்னு ஹதீஸ் கலையில் பார்ப்பது கிடையாது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இவர் ஜஹ்மிங்கிற அது ஒரு மேட்டரே கிடையாது. இவர் ஒரு உண்மையான ஒரு ஆள். ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் அறிவிக்கிறார். இப்போது இதில் அவர் என்ன செஞ்சிருக்கணும், நேர்மையாக இதை அணுகி இருந்தால் மௌலை என்ன செஞ்சிருக்கணும்டா, ஜஹ்மி கொள்கை இங்கே சொல்லணுமா? மெயினாக என்ன சொல்லிக்கணும், இவர் கடைசி காலத்தில் மூளை குழப்ப நிலைக்கு ஆளானார். இதில் அறிவிக்கக்கூடிய முகமது இப்னு யஹ்யா துஹ்லி மூளை குழப்பத்துக்கு ஆளாகிறதுக்கு முன்னால் கேட்டவர் அப்படின்னு தானே சொல்லிக்கணும். ஆனால் மூளை குழப்பத்துக்கு ஆளானார்னு சொல்லலை, பிரச்சனையான ஆள்னு சொல்லலை, எதுவுமே சொல்லாமல் என்ன சொல்லிட்டு போவார்னா, இவர் ஜஹ்மி கொள்கை உள்ளவர்ன்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு ஜஹ்மி கொள்கையில் உள்ளவர்ன்றதை சொன்ன நீங்கள் இதுக்கு சம்பந்தமே இல்லது, அதை சொல்லாமல் கூட இருந்திக்கலாம். கடைசி காலத்தில் மூலக்குழப்ப நிலைக்கு ஆளானார்ன்ற தகவலை சொல்லணுமா இல்லையா? சொல்லி என்ன சொல்லியிருக்கணும்டா, அதுக்கு முந்தி கேட்டவர் இவர் முகமது பின் அந்த முந்தி கேட்டவர், அதனால் இது ஒரு விமர்சனமாக இந்த இடத்துல எடுக்கலான்னு சொல்லியிருக்கணும். ஆனால் இதை தவிர வேறு எந்த விமர்சனம் இல்லைன்னு மாதிரி அப்போ சொன்னீங்க. இப்போ நான் என்ன செஞ்சேன், 2 ஒன்றுக்கு ஒன்று முரண்படுது. 2 ஒன்றுக்கு ஒன்று முரண்படுது. இங்கே ஃபுல் விமர்சனத்தை புகாரியில் வரக்கூடிய ஹதீஸை லைஃப் ஆக்குற சந்தர்ப்பத்தில் இவர் முந்தி அறிவிச்சாரா பிந்தி அறிவிச்சாரா தெரியலை, மூளை குழப்ப நிலை காணானார். சும்மா மூளை குழப்ப நிலை காணான்னு சொல்லலை, மர கலண்டவர் சரியா, ஒன்று கிடக்க ஒன்று வளருவார், ஆல்சைமர் நோயெல்லாம் அந்த மாதிரி அப்படியே லெவலுக்கு சொன்னீங்க நீங்கள். இங்கே அலிரல்லா அவங்களோட சப்ஜெக்ட் வர டைமில் அப்படி ஒரு விமர்சனம் இருக்கிறதாவே சொல்லலை. சரி, விமர்சனமே சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் கூட பரவாயில்ல, ஜஹ்மி கொள்கை விமர்சனம் இருக்குன்னு வேறு சொல்கிறீங்க, அது சம்மந்தமே இல்லைங்க. அப்படி ஒரு சப்ஜெக்ட் இருந்தால் கூட பிரச்சனை இல்லைன்றதை சொல்கிறீங்க. இதை நீங்கள் சொல்லவே இல்லை, இந்த விமர்சனத்தை சொல்லிக்கணுமா இல்லையா? சரி, அப்போ சொல்லி முகமது இப்னு யஹ்யா துஹ்லி அதுக்கு முன்னால் அறிவிச்சவர் சொல்லி தான் கூட நியாயம்னு சொல்லலாம். நான் வேறு ஒன்றும் செய்யலை. நீங்கள் ஹிஷாம் இப்னு அம்மார் மூளை கலப்பத்துக்கு முன்னால் அறிவித்தவரா பின்னால் அறிவித்தவரா என்று புகாரிட விஷயத்தில் தெரியாது, அதனால் லைஃப் பண்ணீங்க. ஹிஷாம் இப்னு அம்மாருடைய அறிவிப்பு 4 அறிவிப்பு புகாரில் வருது. அப்போ 4மே லைஃப்னு தான் விளங்கினதில் உங்களோட அந்த இதை வச்சு பார்த்தா 4மே விளங்கினம். ஏன் புகாரி ஹிஷாம் இப்னு அம்மார்கிட்ட இருந்து 4 அறிவிப்புகள் அறிவிக்கிறார். அப்போது புகாரி முந்தி அறிவிச்சாரா பிந்தி அறிவிச்சாரான்னு தெரியலைன்னு மட்டும் சொல்லலை, ஏதோ எந்த அடிப்படையில் புகாரி இதை போட்டாருன்னு விளங்கலை, ஏதோ கவனிக்காமல் விட்டுட்டார். புகாரிலேயே இருந்தாலும் கவனிக்காமல் விட்டுட்டா என்ன பலகீன என்றெல்லாம் நீங்கள் சொன்னீங்க. இங்கே என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால், இல்லை இந்த செய்தியை பார்த்து அந்த தகவலே இல்லாமல் போனீங்க. இப்போ இது 2 இந்த இடத்துல இவர் நம்பகமானவர், இவரில் எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னதையும், இவர் பிரச்சனைக்குரியவர் மூளை குழம்பின பின்னால் அறிவிச்சா ஏற்றுக்கொள்ளக்கூடாததை நான் சேர்த்து போட்டேன். நீங்கள் பாருங்கள், ஒன்று முரணாக பேசுகிறீங்கன்ட்டு. இது ஒன்று முரணாக பேசுகிறீங்கன்ட்டு இல்லாட்டி நீங்கள் 2 வரைக்கும் இவ்வளோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்று முரணாக தான் நீங்கள் பேசினீங்க.
சரியா? ஆனால் மறுப்பு சொல்கிற சந்தர்ப்பத்தில் என்ன சொல்லிட்டீங்கன்னா கொஞ்சம் ஆழமாக இறங்கினீங்க. இறங்கி இதுவரைக்கும் இல்லாத உசூலெல்லாம் நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. இதுவரைக்கும் நான் உங்களுடைய உசூல் ஹதீஸ் நிறைய கேட்டுக்கிறேன். அதான் சொன்னேன், அழைப்பாளர்களுக்கான ஹதீஸ் கலை 14 பாகம்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேட்டால் எல்லாமே ஹதீஸ் கலைன்னு வராது, இதுவும் வரும். இன்னும் அதாவது ஹதீஸ் கலையுடைய வரலாறு அப்படின்னு மாதிரி பேசினதில் அதில் நிறைய டீட்டெயில்ஸாக எடுத்து பேப்பரை வச்சுக்க நிறைய என்ன செய்வீங்க, பேசுவீங்க. அது எனக்கு எத்தனை 10 பாகம்னு ஞாபகம் வரும். இப்போ அந்த நீங்களும் ஆலிமாகலாமலோ நானும் சின்ன சின்ன இதாக போகிறீங்க, ஃபிக்கு உசூல் ஃபிக்கு எல்லாம் வரும். அதில் நீங்கள் புகாரியை வாசிக்கிறீங்க. இன்னல் அதாவது கிதாபு பத்இல் வஹீல் இது வாசித்து ஒரு கிளாஸ் வருது. புகாரி ஃபுல்லாக வாசிக்க முடிக்கிற பிளானில் வைக்கிறார். அப்போ அது ஃபுல்லாக கேட்டுக்கிறேன். இப்போ நீங்கள் ஆலிமகலாமிடத்தை உசூல் ஹதீஸ் நடத்திட்டு போகிறீங்களே, அது முழுசாக கேட்டுக்கிறேன். தத்லீஸை பற்றி நீங்கள் நிறைய எழுதிக்கிறீங்க, முதுரஜை பற்றி பேசிக்கிறீங்க, மற்ற பற்றி எழுதிக்கிறீங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு உசூல் நீங்கள் சொல்லலை. இப்போ சொல்ல போகிற உசூல் சரியா? இவ்வளவு பேசின நீங்கள் சொல்ல இயலாத ஒரு உசூலை ரீசன் உண்டாக்குறீங்க. அது என்ன ரீசன்டா? இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் அந்த இடத்துல பொதுவாக சொல்லிட்டு போய்த்துனீங்களே, என்ன புகாரி இமாம் இது எப்போ எடுத்தாருன்னு விளங்க. நீங்கள் எப்படி சொன்னீங்க, புறம் என்ன விளக்கம் சொல்கிறீங்கன்னு பாருங்கள். புறம் என்ன விளக்கம் சொல்கிறாருண்டா, பிஜே கால என்று சொன்னால் இமாம் புகாரி அவருடைய ஆசிரியர் யார்? ஹிஷாம் இப்னு அம்மார் அவருடைய ஆசிரியர். கால ஹிஷாம் இப்னு அம்மார் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாரு ஆசிரியர். யார்? இமாம் புகாரி சொல்கிறாரு. யார் சொன்னார்? ஹிஷாம் இப்னு அம்மார் சொன்னார். அந்த செய்தி வச்சு இங்கே கால என்று சொல்லிக்கிறாரு. அப்போ நேரடியாக கேட்கல, கன்ஃபார்ம் ஆகுது. நேரடியாக கேட்கலன்னு கன்ஃபார்ம் ஆகுது. எனக்கு சொன்னார் என்று சொல்லியிருந்தால் தான் நேரடியாக கேட்டேன்ட்டு கன்ஃபார்ம் ஆகும். இப்போ ஹிஷாம் இப்னு அம்மார் சொன்னார்ன்னு சொல்லிக்கிறீங்களே, அப்போ இது கேட்கலன்னு கன்ஃபார்ம் ஆகுது. எனவே இது குழப்ப நிலைக்கு போகிற என்ன அறிவிச்சாரா இல்லையான்ற ஒரு கன்ஃபியூஷன் அங்கே என்ன செய்யுது, ஏற்படுது. அதனால் இது பலகீனமானது. மற்ற 2 அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு சொன்னார்ன்னு சொல்கிறாரு, அதனால் அது சஹியானது தான். ஏன்னா புகாரி போல் ஒரு அறிவிப்பாளர் அப்படி அறிவிப்பாரா? புகாரி போல் ஒரு அறிவிப்பாளர் குழப்ப நிலைக்கு புறவு உள்ளதா விட்டுட்டு போய்த்திருப்பார். அவர் அப்போ என்ன மூளை குழம்பிக்கிறாரு விட்டுட்டு போய்த்திருப்பாருன்னு அந்த 2 ஹதீஸையும் நீங்கள் இப்போ பிரிச்சிட்டீங்க. எதை வச்சு பிரிச்சிங்கன்னா, சொன்னார் எனக்கு சொன்னார், சொன்னார் எனக்கு சொன்னார். தனது ஆசிரியரிடமிருந்து, தான் கேட்ட தான் படித்த ஆசிரியரிடமிருந்து சொன்னார் என்று சொன்னால் நேரடியாக கேட்கவில்லை. சொன்னார்ன்னு சொன்னால் நேரடியாக கேட்கவில்லை. எனக்கு சொன்னார் என்று சொன்னால் நேரடியாக கேட்டவர் என்ற உசூலை நீங்கள் இப்போ தான் உருவாக்கிக்கிறீங்க. விளங்கிட்டா? அதுவும் இஹ்திலாத். எது? மூளை குழப்ப நிலையில் உள்ளத்தை அடையாளம் பிரிக்கிறதுக்கெல்லாம் அந்த உசூல் வாரது. அதாவது உருவாக்கப்பட்ட உசூலை கூட அதுக்கு வராது. ஹதீஸில் இருட்டடிப்பு செஞ்சவரா இல்லையா என்ற அந்த இடத்துக்கு தான் அது வரும். இதுக்கு நீங்கள் உருவாக்கி விட்டீங்க. இது 2ம் பிழை. உசூல் படிக்கிறவங்க நீங்கள் விளங்கப்படுத்தின உசூலில் கூட நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் தத்லீஸை பற்றி எழுதின கட்டுரைக்கு, அந்த தத்லீஸ் கட்டுரையில் இதை மிக தெளிவாக எழுதி மிக்கிறீங்க. தத்லீஸ் கட்டுரையில் மிக தெளிவாக எழுதி மிக்கிறீங்க. இது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஆசிரியர், ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர்கிட்ட எனக்கு சொன்னார் என்று சொன்னாலும் சரி, சொன்னார் என்று சொன்னாலும் சரி, அதெல்லாம் இல்லாமல் அன் போட்டு அறிக்கிற தொட்டும் என்று வந்தாலும் சரி, அசில் அவர் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டார்ன்றது தான். அவர் அந்த ஆசிரியர்கிட்ட கேட்டார்ன்றது தான். அவர் சொன்னார் என்று சொன்னாலும் சரி, எனக்கு சொன்னார் என்று சொன்னாலும் சரி, சரியா, எங்களுக்கு சொன்னார் என்று சொன்னாலும் சரி, நான் கேட்டேன் என்று சொன்னாலும் சரி, அவரை தொட்டும் என்று வந்தாலும் சரி, அசில் அவர்கிட்ட அவர் கேட்டார். ஆசிரியரே, யார்ட அறிவிப்பில் மட்டும் இதில் கவனமாக இருக்கணும்டா, முதல்லிஸ்ட அறிவிப்பில், தத்லீஸ் செய்கிறவர்கிட்ட அறிவிப்பில். தத்லீஸ் செய்கிறவர்டா யார்? ஆசிரியரை பலகீனம் இடத்துக்காக விட்டறிவிக்கிறவர், அல்லது ஆசிரியர் தன்னை விட வயசு குறைஞ்சவர் இடத்துக்காக வேண்டி விட்டறிவிக்கிறவர், அல்லது ஆசிரியர் பொய்யர் இடத்துக்காக வேண்டி விட்டுட்டு அறிவிக்கிறவர். இவரில் கவனமாக இருக்கணும். அவருக்கு முதல்லிஸ் என்று சொல்லுவாங்க. அவருக்கு முதல்லிஸ் என்று சொல்லுவாங்க. அவருக்கு தத்லீஸ் என்ற குற்றச்சாட்டுக்கு. தத்லீஸ் என்ற ஆசிரியரை சில நோக்கங்களுக்காக மறைத்து அறிவிப்பவர். இந்த மறைச்சு அறிவிப்பவர் உண்மையாளர் தானே. அவர் என்ன செய்வார்ண்டா, பொய்யும் சொல்லக்கூடாது, மறைக்கவும் வேணும். பொய்யும் சொல்லக்கூடாது, மறைக்கவும் வேணும். சமயத்து இந்த செய்தியை நான் கேட்டேன்னு சொன்னால் பொய். அதனால் என்ன செய்வார்ண்டா, நான் கேட்டேன் என்ற வார்த்தையை விட்டு போட்டுட்டு சொன்னார், தொட்டும் அப்படி என்று அறிவிப்பார். அதுலேயும் தொட்டும் என்றதை விட சொன்னார் என்ற வார்த்தையை நிறைய அறிஞர்கள் அதில் சேர்க்கவே இல்லை. மூடல் வார்த்தை இடத்துல சேர்க்கவே இல்லை. ஆனாலும் ஒரு விஷயத்துக்கு சொல்கிறது, இதுக்கு தான் இது வந்தது. அப்போ புகாரி இமாம முதல்லிஸ் என்று குற்றஞ்சாட்டுவது ஹதீஸ் கலை அறிஞர்கள் நிராகரித்த ஒரு விஷயம்.
ஒன்று குற்றச்சாட்டுகள் இதாலே வந்திருக்குது. சரியா? அது தத்லீஸ் விஷயத்தில். ஆனால் இமாம் புகாரி அப்படிப்பட்டவர்கள். இமாம் புகாரி கேட்குறாரு, ஹத்தீப் அல் பக்தாதி பதிவு செய்கிறாரு, லட்சக்கணக்கான ஹதீஸில் எல்லாத்தையும் விட்டு போட்டு 2000 ஹதீஸை பதிவு செய்கிறேன்னா எனக்கு இந்த தத்லீஸ் செய்யணும் தேவைக்கான்னு கேட்குறாரு. எனக்கு ஹதீஸை நிறைய அறிவிக்கணும்னு தேவை இருந்தால் நான் இந்த வேலை செய்வேனா என்று இமாம் புகாரி கேட்டதாக வருது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விமர்சனம் அதுக்கு வந்த டைமில் இமாம் புகாரி முதல்லிஸ் இல்லைன்னு பிஜேயும் சொல்லுவார், யாரும் சொல்லுவாங்க. அப்படி என்ன அசல் என்ன சொன்னாரென்றாலும் அவருக்கு தான் சொன்னார், கேட்டேன்றாலும் அவருக்கு தான் கேட்டார். இமாம் புகாரி அப்படி செய்ய வேண்டிய அவசியம் உண்டு இல்லை, ஒரு முதல்லிஸ் அல்ல. எங்கிருந்து இந்த உசூலை கொண்டு வந்தீங்க? அதாவது ஒரு நம்பகமான இருட்டடிப்பு செய்யாத தத்லீஸ் செய்யாத ஒரு அறிவிப்பாளர், ஒரு அறிஞர். இப்போ முகமது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி மாதிரி தான் இமாம் புகாரி. அப்படிப்பட்ட ஒரு அறிஞர் ஒரு ஆளை விட்டுட்டு, தனக்கு சொன்னால விட்டுட்டு, தண்ட ஆசிரியர் இல்லாட்டி கூட பரவாயில்ல, தான் கேட்ட ஆசிரியர், தான் படித்த ஆசிரியர்கிட்ட ஆளை விட்டுட்டு, கேட்டாலையும் விட்டுட்டு, ஏன் கேட்டால விடணும்? தண்ட ஆசிரியர் தானே, கேட்டால விட்டுட்டு அறிவிக்கிறது முதல்லிசா? அவர் கேட்டால விட்டுட்டு அறிவித்தாலும் கூட நேரடியாக கேட்ட செய்திகள் தான் அவர் அப்படி அறிவிக்கிறார்னு புரிஞ்சுக்கொள்ளணுமே தவிர, இருட்டடிப்பு செய்யாதவர்கிட்ட அப்படி புரிஞ்சுக்கொள்ளணும் தவிர வேறு மாதிரி புரிஞ்சுக்கொள்ள இயலாது. இது நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு விளங்கி இருந்ததுனால தான் நீங்கள் இப்படி பேசுனீங்க. சரியா? இந்த மாத்திரத்துக்கு முன்னால் எப்படி பேசுனீங்கன்னு பாருங்கள். ஹிஷாம் பின் அம்மார் என்பவர் துவக்க காலத்தில் நல்லவராக இருந்து பிற்காலத்தில் மூளை குழம்பியவர் என்கிற ஒரு விமர்சனம் அவர் மேல் இருக்கிறது. இப்படி இருந்தால் இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய ஹதீஸ் அவர் மூல குழம்பருக்கு முன்னாடி சொன்னதா மூல குழம்பருக்கு பின்னாடி சொல்லதான்னு நம்ம தேடி பார்க்கணும். மூல குழம்பருக்கு முன்னாடி சொன்னார்னு வந்தா ஏற்றுக்கொள்ளலாம், மூல குழம்பருக்கு பின்னாடி அறிவிச்சார்னா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. முன்னாடியா பின்னாடியான்னு தெரியல, அப்பவும் ஏற்றுக்கிறார், நிறுத்தி வச்சிட வேண்டியதான். இவர் இந்த ஹதீஸை, இந்த இசை கருவி ஹராம் என்று சொல்ற இந்த ஹதீஸை ஹிஷாம் அறிவிக்கும் பொழுது இந்த கடைசி காலத்தில் அறிவிச்சாரா துவக்க காலத்தில் அறிவிச்சாருன்னு பார்க்கணும். துவக்க காலத்தில் நல்ல ஆள், அவர் ஆரம்ப காலத்தில் அவர் அந்த மாதிரி தெளிவான ஆளா இருந்தார். அதுக்கப்புறம் வேணும்னு செய்யல, வயசாகி போன இந்த அல்சீமர் மாதிரி மறதி நோய்கள்லாம் இருக்குதுல்ல, இப்படியான நோய்கள் உன்னோட கொண்டு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரியான கட்டத்தில் ஒரு அறிவித்தாரான்னு தேடி பார்த்தால் கிடைக்கல. இந்த ஹதீஸை இசை சம்பந்தமாக இவர் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை, அதாவது வயசாகி போய் மூல குழம்புன பிறகு இதை சொன்னாரா அல்ல நல்ல மூளை குழம்பாம தெளிவா இருந்தாரா அப்ப இதை சொன்னாரா என்று நமக்கு ஆதாரம் கிடைக்கல என்ற காரணத்தினால் இவர் ஹிஷாம் அறிவிப்பை வைத்து புகாரில் வந்திருந்தாலும் இந்த ஹதீஸ் சரியில்லை. புகாரில் வந்திருந்தாலும் இந்த ஹதீஸ் சரியில்லை. சரி, ஹிஷாம் அறிவிப்பு வச்சு இப்போ இந்த இடத்துல சொன்னார், எனக்கு சொன்னார் கதையை பேசலை ஃபஸ்ட்டுக்கு. சரியா? மௌலவி பிஜே என்ன செஞ்சுருக்கணும்? அப்போ அப்படி ஒரு உசூல் இருந்தால் இவ்வளோ தெளிவாக விளங்கப்படுத்துகிற இடத்துல இதில் அவர் சொன்னார்னு மட்டும்தான் வந்திருக்குது. அதனால் இது அவர் நேரடியாக கேட்கலைன்றதுல கன்ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லணும். அந்த காலையோட சப்ஜெக்டே வரலை. ஏன்னா மௌலவி பிஜேக்கும் தெரியும் இந்த காலைக்கும் மூல குழம்புறதுக்கும் சம்மந்தம் இல்லை. இதில் என்ன சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால், நேரடியாக சொன்னாரா நேரடியாக சொல்லலைன்ற புரியறதுல மட்டும்தான் சம்பந்தம் இருக்குது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு புகாரிக்கு இல்லை. ஆசிரியர் வழியாக அவர் எனக்கு கேட்டேன்னு சொன்னாலும் சரி, கேட்டேன்னு சொன்னாலும் சரி, எனக்கு சொன்னார்னு சொன்னார்னு சொன்னாலும் சரி, தொட்டு மட்டும் போட்டு அறிவித்தாலும் சரி, அவர்கிட்ட தான் நேரடியாக கேட்டார்னு புரிஞ்சுக்கொள்ளணும். ஆசிரியர்கிட்ட அறிவிச்சா அது இயற்கையான ஒரு விதி, இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க, இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றதுக்காண்டி இப்போ இந்த ரெண்டாவது உசூலில் என்ன செஞ்சிடுறீங்கன்னா, காலை என்று சொல்கிற 2 ஹதீஸ், காலை என்று சொல்ல 2 ஹதீஸ்ன்னு பிரிச்சிட்டிங்க. அப்போ புதிய உசூல் மூளை குழம்புறதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன, எனக்கு சொன்னார்ன்றதையும் அடையாளமாக எடுக்கிறது. சரி, ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா, அடுத்தது பாருங்கள், சஹீஹுல் புகாரி என்று கூட அதில் அவர் சொல்லலை. இப்போ இன்னொரு வாதம் வச்சார் மௌலை. முகமது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி போன்ற ஒருவர் யாருக்கு வைக்கிறார்? இப்போ இது ஃபஸ்ட் அறிவிப்புக்கே அலி ரலியல்லாஹு வரலாறு சம்பந்தமான அறிவிப்புக்கு சொல்கிறார். முகமது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி போன்ற ஒருவர் ஹிஷாம் இப்னு அம்மார்ட்டின்னு அறிவிக்கிற சந்தர்ப்பத்தில் மூல குழம்பினத்துக்கு போகிற உள்ள அறிவிப்பாரா? அவர் எவ்வளோ திறமையானவர், விதி ஒன்று இருந்தாலே அந்த விதி எடுக்கக்கூடாது இவர விஷயத்தை, அவ்வளோ திறமையானவன்றாங்க. அதை அப்படியே புகாரிக்கு போடுங்களேன் இந்த ஹதீஸுக்கு. புகாரி முகமது இப்னு யஹ்யா அத்-துஹ்லி நிபந்தனை வச்ச செய்தியே இல்லை. இதில் புகாரி இமாம் சஹீஹுல் புகாரியை நான் எப்படி தொகுத்தேன், எவ்வளோ நிபந்தனையோடு தொகுத்தேன், எப்படிப்பட்ட நுணுக்கங்களை பார்த்து தொகுத்தேன் அப்படின்னா, இமாம் புகாரி இது மூல குழம்பினத்துக்கு புற உள்ள அறிவிப்புனா பதிவு செஞ்சிருப்பாரா?
இது மூல குழம்பினத்துக்கு புறவுள்ள அறிவிப்பா பதிவு செஞ்சிருக்க மாட்டார்னு நீங்கள் இதில் பேசிக்கணுமா இல்லையா? நாங்கள் சொல்கிறோம் இது மூல குழம்பினத்துக்கு புறவுள்ள அறிவிப்பில்லை நாங்கள் சொல்கிறோம், நாங்களும் சொல்கிறோம். இல்லைங்கிட்டா அது எதை வச்சு சொல்கிறோம்னா இமாம் புகாரி சொன்னாருன்னு சொல்லிட்டாரு, சரியா? அதை வச்சல்ல. இமாம் புகாரி எனக்கு சொன்னான்னு சொல்லிட்டாரு, அதை வச்சல்ல. சஹீஹுல் புகாரியில் பதிவு செய்கிற சந்தர்ப்பத்தில் நான் இன்திகா பண்ணுவேன்டா அதாவது எந்த ஒரு பலகீனமான ஒருத்தர் பலகீன விமர்சனம் ஒன்று இருந்தால் அந்த பலகீன விமர்சனத்தை நான் அதாவது ஃபில்டர் பண்ணி சரியான இதுகளை மட்டும் நான் பதிவு செய்வேன் என்றதை வச்சு சொல்கிறேன். அப்படி நிபந்தனையோட தான் புகாரி என்ன செஞ்சிருந்தார், தொகுத்திருந்தார். அப்போ புகாரியுடைய ஆசிரியராக இருக்கிறார் ஹிஷாம் இப்னு அம்மார். எனவே ஃபில்டர் பண்ணி புகாரி என்ன செஞ்சுக்கிறாரு, தொகுத்திருக்கிறாரு. என்ன காரணமாக அப்படி தொகுத்திக்கிறார் சொன்னாண்டா, இந்த அறிவிப்பு இன்னும் 9 சனதுகளில் வேறு வேற வருது, இங்கே இல்லை வேறு வேறு கிரந்தங்களில் இந்த அதிசயம் அதை பிஜேன்னு சொல்கிறாரு. எனவே சஹி என்றாரு, சரியா? அப்போ வேறு வேறு ஃபில்டர் பண்ணி வார்த்தாலும் இமாம் புகாரியுடைய ஃபில்டர் சரின்னு விளங்குது, ஆதாரம் இருக்குது. அதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்கடா, முகமது இப்னு யஹ்யா அதுக்குள்ளே எவ்வளோ திறமையானவர், அவர் இவர் இப்படிப்பட்டவற்றை இந்த அறிவிப்பாரான்னு கேட்குறீங்க. சஹீஹுல் புகாரியை தொகுத்ததில் என்ன சொல்கிறீங்கன்னா பலகீனமான ஹதீஸை பதிவு செஞ்சுக்கான்றீங்க. அவரோட நிபந்தனையே என்ன இமாம் புகாரியில், நான் சஹீஹானதை பதிவு செய்வேன் நிபந்தனை. அப்போ பலகீனமானவர் 2 பேரையும் தான் விட்டுருப்பாரா? அந்த இஷாமுக்கு இவருக்கு இடையில விட்டுட்டு அறிவிக்கிறாரு, விட்டுட்டு இப்படி அறிவித்த ஆசிரியர் வழியாக அறிவித்தா அவருக்கு பேர் முதல்லிஸ். நேரடியாக கேட்கக்கூடிய ஆசிரியர்கிட்டேருந்து கேட்காத செய்தி ஒன்றை விட்டுட்டு அறிவித்தா. இப்போ நான் முன்னால் அப்துல் ரஹ்மானோட பழகிறேன், அப்துல் ரஹ்மானை நான் இவரே சந்திச்சிக்கன்னு தெரியும். அப்போ நான் அப்துல் ரஹ்மான் சொன்னார்ன்னு சொன்னது எல்லாத்தையுமே மக்கள் எப்படி நம்புவாங்கன்னா, இவர் அப்துல் ரஹ்மானை சந்திச்சிக்கிறதால நேர கேட்டேன்னு தான் நம்புவார். நான் இப்ராஹிம் வழியாக அப்துல் ரஹ்மான்ட்ட கேட்ட ஒரு செய்தி ஒன்று இப்ராஹிம் பொய்யன், இவர் கேட்குறாரு அப்துல் ரஹ்மான் சொன்னார் அப்படின்னு நான் சொன்னால் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவர் அப்துல் ரஹ்மான்ட்ட நேரடியாக கேட்டால் தான் செய்வாங்க, நினைப்பா. இப்ராஹிம் வழியாக சொன்ன நினைக்க மாட்டாங்க. இப்ராஹிம்கிட்ட பொய்யனை தட்டி நான் அறிவிச்சிக்கிறேன், அதுக்கு பேர் முதல்லிஸ். இப்படி அறிவிச்சிருந்தா இமாம் புகாரி அந்த வேலையை சஹீஹுல் புகாரில் செய்வாரா? தண்ட ஆசிரியர் ஹிஷாம் இப்னு அம்மார் அவர்கிட்ட இருந்து அறிவிச்சாலும் தட்டி அறிவிச்சிடுறாரு. அதை 2 பேரே விட்டுட்டு அறிவிச்சிக்கிறாரு. அவங்களோட நிலைமை நமக்கு என்ன தெரியல. அப்போ சஹீஹுல் புகாரி என்னதுக்கு அர்த்தமே இல்லை. சஹீஹுல் புகாரின்ற அர்த்தமே என்னத்துக்குண்டா, நான் சரியானவர்களை மட்டும் கொண்டு வருவேன்னு செஞ்சது. ஆசிரியர் விஷயத்தில் முஅல்லகான ஹதீஸை பற்றி பேசலை, ஆசிரியர் விஷயத்தில் அவர் சொன்னார் என்று சொன்னாலும் சரி, தொட்டு என்று சொன்னாலும் சரி, கேட்டேன்னு சொன்னால் எல்லாம் சமமானது. இந்த விமர்சனம் யார் செஞ்சிருந்தாலும் பிழை. சரி, அது கூட தத்லீஸோடு சம்பந்தப்பட்டது, மூல குழம்பரத்தோடு சம்பந்தப்பட்ட மேட்டர் ஒன்று அல்லது. எனவே புகாரி பிஜே என்ன சொல்லியிருக்கணும்டா, ஹிஷாம் இப்னு அம்மார் மூளை குழம்பியவராக இருந்தாலும் புகாரியுடைய நிபந்தனை உட்பட புகாரி இமாமுடைய நிபந்தனை என்னென்னா, மூளை குழம்புறதுக்கு பின்னால் உள்ள செய்திகளை தான் அவர் என்ன செய்வார், எடுத்து பதிவு செய்வார். சஹியான கிரந்தம் என்றதுனால தண்ட ஆசிரியர் வழியாக ஒரு நாளும் இமாம் புகாரி அப்படி பதிவு செஞ்சிக்க மாட்டார். உண்டு. 2வது, காலை என்று சொன்னாலும் நான் கேட்டேன்னு சொன்னாலும் எல்லாம் சமமானதான் இமாம் புகாரியுடைய சப்ஜெக்டில். அது மூளை குழம்புறதுக்கோட சம்மந்தப்பட்ட மேட்டர் அல்ல, தத்லீஸோடு சம்மந்தப்பட்ட மேட்டர். இமாம் புகாரி முதல்லிஸ் அல்ல என்பதனால இந்த விமர்சனத்தை யார் வச்சிருந்தாலும் என்ன பிளேன்னு சொல்லியிருக்க வேண்டிய இடத்தை நம்ம சொல்லுவோம். சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய 4 செய்தியுமே சஹியானது, எங்களுடைய பார்வை. நான் அந்த சப்ஜெக்டில் எதுவுமே நான் சொல்லலை. நீங்கள் புகாரியில் வர ஹதீஸை தட்டுறீங்க, இந்த காரணத்தை வச்சுன்றதுக்கு நீங்கள் எப்படி பிரிச்சுட்டீங்கன்னு பார்த்துங்க. காலையை வச்சு பிரிச்சுட்டீங்களே, சொன்னார் இப்படி ஒரு உசூலே இல்லை, மூளை குழம்புறதுக்கு இப்படி ஒரு உசூல் இல்லை. இருட்டடிப்பு செய்கிற விஷயத்துக்கு மட்டும்தான் இப்படி உசூல் இருக்கு. மூளை குழம்புறதுக்கு அறிஞர்கள் இருக்கிற ஒரே உசூல் என்ன தெரியுமா, காலம். இவர் எந்த காலத்தில் சந்தித்தார், எந்த காலத்தில் இந்த ஹதீஸை கேட்டார், கன்ஃபார்மாக இருக்கணும். இவர் மூளை குழம்புறதுக்கு முன்னால் கேட்ட ஹதீஸ்கள் தான், அதுக்கப்புறம் இவரை சந்திக்கலைன்னா அவர் ஹதீஸ் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இல்லை பிந்தியும் சந்திச்சார் முந்தியும் சந்திச்சாருன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. இவ்வளோ மட்டும்தான் உசூல். நீங்கள் எனக்கு மறுப்பு சொல்லும் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் உசூல் இருந்துச்சு. நீங்கள் எனக்கு மறுப்பு சொல்லும் வரைக்கும் உங்களுக்கு அப்படி தான் உசூல் இருந்துச்சு. இப்போ நீங்கள் இதை அந்த முகமது இப்னு யஹ்யா அதுகளுடைய விமர்சனத்தை வச்சதன் காரணமாக நீங்கள் அங்கே கொண்டு போகிறீங்க. இது ஒரு பிழையான வாதம். நான் எதற்காக அதை உங்கள்கிட்ட வச்சேன்டா, முகமது இப்னு யஹ்யா அதுகுலி, சரியா பாருங்கள், முகமது இப்னு யஹ்யா அதுகுலி அதாவது புகாரி மரணிக்கிறாரு 256, முகமது இப்னு யஹ்யா அதுகுலி மரணிக்கிறார் 258. 2 வருஷம் தான் வித்தியாசம். 2 பேர் ஒரே ஏக காலத்தில் என்ன செய்கிறாங்க, மரணிக்கிறார். ஹிஷாம் மரணிக்கிறாரு 245. அப்போ 245 நான் இதை வச்சதுக்கு என்னதுண்டா, புகாரியும் முகமது இப்னு யஹ்யா அதுகுலியும் ஏக காலத்தில் என்ன செய்கிறாங்க, மௌத்தாகிறாங்க. அப்போ இவங்க 2 பேரும் என்ன, நீங்கள் புகாரிக்கு இவர் மூளை குழம்பத்துக்கு முன்னால் சந்திச்சாரா பின்னால் சந்திச்சாரான்னு தெரியான்னு சொன்னால் இதே வாதத்தை தான் யாருக்கு வைக்கணும், முகமது இப்னு யஹ்யா அதுகுலிக்கும் வைக்கணும் இடத்துக்கு தான் நாங்கள் வச்சது. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்கன்னா, அதாவது ஏற்கனவே லைவ் ஆக்கினத்துக்கு வேறொரு உசூலை ஏற்படுத்தி முகமது இப்னு யஹ்யா அதுகுலி போன்றவர்கள் அப்படி அறிவிக்க சான்ஸ் இருக்குதான்னு கேட்டீங்க. அதைத்தானே நீங்கள் புகாரிக்கும் கேட்டிருக்கணும். ஃபஸ்ட்டுக்கு
புகாரி இப்படி அறிவிக்க சான்ஸ் இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இந்த பிரச்சனை வந்திருக்காது. புகாரி போன்ற அறிஞர்கள் இந்த மாதிரி இருக்க சான்ஸ் இருக்குதா, முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு என்ன சிறப்பிக்கோ அதை விட பன்மடங்கு சிறப்பு புகாரிக்கு இருக்கு. புகாரி இடத்துல லைவ் ஆகி போட்டு முகமது பின் யஹ்யா துஹுலி இப்படி அறிவிப்பாரான்னு கேட்டால் அது எப்படி, அதான் சஹீஹ் துஹுலி என்று தான் சந்தோஷப்பட்டிருப்பேன் நான் சொன்னது. சரியா? இப்போ சஹீஹ் துஹுலி என்று துஹுலிக்கு ஒரு புத்தகம் வைங்களேன், நீங்கள் அதே கேட்ட கேள்வி தான் சஹீஹ் புகாரிக்கும். ஹத்ததனான்ற உசூல் நீங்கள் புதுசாக கொண்டு வந்தது. எந்த அறிஞர் சொல்லிக்கிறாரு கையெழுத்து பிரதி அந்த என்ன இந்த மூளை குழம்புறதுக்கு முன்னால் பின்னால் என்று அறிவிக்கிறதுக்கு இந்த கால ஹத்ததனா என்ற சப்ஜெக்டை வச்சு அடையாளப்படுத்தலாம்னு சொன்னார். எனக்கு சொன்னாரதை வச்சு அடையாளப்படுத்தாமல் எங்கே இருக்கு? அப்படி இல்லை, யார் அறிஞர் சொல்கிறது? அது தத்லீஸோட இருட்டடிப்போடு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் மதிப்பில்லை. பாருங்கள், அந்த அர்த்தத்தெலாம் பிஜேபி பேசின இடத்துக்கு இந்த பகுதியும் பாருங்கள். இந்த விமர்சனம் சரிதான், அந்த குறை இருக்குது, புகாரில் இருந்தாலும் சரிதான். அறிவிப்பாளர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் வந்து நல்ல ஆள்னு சொல்லி புகாரி போட்டார். நல்லா கேளுங்க, புகாரி இமாம் வந்து கால சொன்னார், எனக்கு சொன்னார்ன்றது அந்த சிந்தனையில் பிஜேபி இல்லை இடத்தை விளங்கி கொள்கிற இடம் இது. இந்த விமர்சனம் சரிதான், அந்த குறை இருக்குது, புகாரில் இருந்தாலும் சரிதான். அறிவிப்பாளர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் வந்து நல்ல ஆள்னு சொல்லி புகாரி போட்டார். அவர் கடைசி காலத்தில் குழம்பினார் என்பது அவர் கவனிக்கலை. கடைசி காலத்தில் குழம்பினாரதை கவனிக்கலை. யார் கவனிக்கலை? இது ஃபஸ்ட்டு மறுப்பில் உள்ளது. இமாம் புகாரி கவனிக்கலை, கவனிக்காமல் போட்டார். முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு என்ன சொல்கிறாரு? கவனிக்காமல் முற்றிப்பார். அவர் அப்படி ஹதீஸில் சுண்டி பார்க்கக்கூடியவர், அவர் அப்படி கவனிப்பார்ன்றார். அப்போ ஏன் புகாரி கவனிக்கலை? புகாரி கவனிக்கலைன்றதான் நீங்கள் சொல்ல வந்தது. இந்த கால ஹத்ததனால சப்ஜெக்டே இருக்கலை. அதனால தான் நீங்கள் இல்லாத ஒரு உசூலை இப்போ ஏற்படுத்தி என்ன செய்றீங்க, அதில் பேசிக்கிண்டிருக்கிறீங்க. இதில் தத்லீஸுக்கு வர வேண்டியதை கொண்டு வந்து இஹ்திலாத்தில் கொண்டு வந்து பேசிக்கிண்டிருக்கிறேன். தத்லீஸ்னா இருட்டடிப்பு, இஹ்திலாத்னா மூலக்குழப்பம் சம்மந்தப்பட்டது. அப்போ பாருங்கள், திருப்பி இதை கேளுங்க. இதுக்கும் அவர் ரெண்டாவது சொன்னதுக்கும் மறுப்ப பாருங்கள். இது பிரதான விமர்சனமே அல்ல. நான் வச்சது இந்த அறிவிப்புக்கு இது பிரதான விமர்சனம் அல்ல. பிரதான ஆதாரம் பிஜேல நான் வச்சது பிரதான விமர்சனம் அல்ல. பிரதான விமர்சனம் அடுத்தது இருக்குது. சரியா? நான் அது முதலாவது வச்சு நீங்கள் விமர்சிச்சிக்கிறீங்க. அதனால் இந்த விமர்சனம் சரிதான், அந்த குறை இருக்குது, புகாரில் இருந்தாலும் சரிதான். அறிவிப்பாளர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் வந்து நல்ல ஆள்னு சொல்லி புகாரி போட்டார். அவர் கடைசி காலத்தில் குழம்பினார் என்பது அவர் கவனிக்கலை. கடைசி காலத்தில் குழம்பி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸு கடைசியில் வந்ததா முன்னாடி வந்ததான்னு அவரை வகைப்படுத்தி பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா அவர் இப்போ போட்டிருக்க மாட்டார். புகாரி என்ன செஞ்சுருக்கணும்? வகைப்படுத்தியெல்லாம் பார்த்துருக்கணும். கவனிக்காமல் சஹீஹ் புகாரில் கொண்டு வந்து போட்டார். முகமது பின் யஹ்யா துஹுலி எங்கே தூக்கினீங்க, புகாரி எங்கே தாழ்த்துறீங்கன்னா அறிவு ரீதி அந்த தரத்தில் நீங்கள் முகமது பின் யஹ்யா துஹுலி அந்த அந்த அலிவுல்லாவோட விஷயம் முகமது ஒரு சுண்டி பார்க்கக்கூடியவர், அவர் எப்படி விடுவாரா அவர் அப்படின்னு சொன்ன நீங்கள் இங்கே கேட்டிருக்கீங்க. அத்தனை கேள்வி கவனிக்காமல் விட்டுட்டார், பார்க்கலை, பிரிக்கலை, சும்மா போட்டார்னு சொன்னீங்க. இதுதான் நீங்கள் அறிஞர்களை பற்றி உள்ள அசலான எண்ணம். சரியா? முகமது பின் யஹ்யா துஹுலி பற்றியாக இருந்தாலும் சரி, யாரை பற்றி உள்ள அசலான எண்ணம் அதுதானே உங்களோட. அப்போ இந்த இடத்துல நீங்கள் அப்படி பேசிட்டு இப்போ தானே கால ஹத்தத்தினால வருது. அப்படி ஒன்று இல்லை, அப்படி ஒரு உசூலே இல்லை. இருந்தால் கூட பரவாயில்ல. இப்போ நீங்கள் இப்போ சொன்னால் அது வந்து இருக்குது, தத்லீஸுக்கு இருக்குது. தத்லீஸில் இந்த கால ஹத்தனாவை யாருக்கு சொல்லணும்? முதல்லிஸுக்கு, இருட்டடிப்பு செய்யக்கூடியவருக்கு சொல்லணும். செய்யாதவருக்கு என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. இந்த விமர்சனம் சரிதான், அந்த குறை இருக்குது, புகாரில் இருந்தாலும் சரிதான். அறிவிப்பாளர் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஹிஷாம் இப்னு அம்மாருங்கிறவர் வந்து நல்ல ஆள்னு சொல்லி புகாரி போட்டார். அவர் கடைசி காலத்தில் குழம்பினார் என்பது அவர் கவனிக்கலை. கடைசி காலத்தில் குழம்பி இருக்கும் பொழுது இந்த ஹதீஸு கடைசியில் வந்ததா முன்னாடி வந்ததான்னு அவரை வகைப்படுத்தி பார்த்துருக்கணும். பார்த்துருந்தா அவர் இப்போ போட்டிருக்க மாட்டார். அவர்கிட்டையும் தவறு வரும், புகாரிட்டையும் என்ன செய்யும், அவருடைய ஆய்வுலையும் கணிப்புலையும் தவறு வரும். இந்த ஒரு இடத்துல கூட அவர் காலை சொன்னார், எனக்கு சொன்னார்ன்ற சப்ஜெக்ட் ஆரம்பத்தில் எடுக்கவே இல்லை, கவனிக்கலைன்னு தான் சொல்கிறாரு. போட்டுட்டாருன்னு சொல்கிறார், யோசிக்காமல் போட்டாருன்னு சொன்னார். அப்போ அங்கே காலையேன்னு பிரிச்செல்லாம் காட்டுறதுக்கு நினைக்கல, கவனிக்காமல் போட்டார். அதை வச்சு இந்த இசை சம்பந்தமாக அறிவிக்கிற அந்த ஹதீஸ் வந்து சரியில்லை, அது கரெக்டான வாதம் தான், சரியில்லை தான். இந்த ஹிஷாம் இப்னு அம்மாரை பற்றி அவங்க சொல்லக்கூடிய விமர்சனங்கள் வந்து அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். புகாரில் வந்தாலும் அவர்கிட்ட அந்த வயசான காலத்தில் அறிவித்தாரா அல்லது வயசான அந்த மூளை குழம்பிற்கு முன்னாடி அறிவித்தாரா என்பதற்கு எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கலன்னா புகாரில் வருது சில்சிலைலாம் கிடையாது, எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கவில்லை. காலை எங்கே, சமயத்து எங்கே, அது குறிப்பில்லையா? இப்போ அந்த மறுப்பு சொல்கிற டைமில் சொன்னார்ன்றது குறிப்பாக இல்லையா, சமயத்துன்றது குறிப்பாக இல்லையா? நீங்கள் விளங்க, சமயத்து நேர கேட்டார்னா அப்போ விளங்கிடும், அதுக்கு முந்தி கேட்டார்னு விளங்கிடும். காலைன்றது கன்ஃபார்மாக அவர் நேர கேட்கலன்றதை குறிக்குதுன்னா நீங்கள் அப்போ சொல்லிக்கணுமா இல்லையா? அதனால் இதில் வந்து அதாவது கேட்டார் என்று சொன்னால் நேர கேட்டார் என்று தான் அர்த்தம், இருட்டடிப்பு செய்யாதவருக்கு. எங்களுடைய பார்வையில் சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய, சஹீஹுல் புகாரிக்கும் சஹீஹ் முஸ்லிமுக்கும் மட்டும்தான்
அறிஞர்கள் இந்த உறுதிமொழியை கொடுத்திக்கிறாங்க. என்ன உறுதிமொழியை கொடுத்திக்கிறாங்கடா, இமாம் புகாரி இது மாதிரியான செய்திகளை பதிவு செய்கிற நேரத்தில் இன்திகா மிகவும் தேர்ந்தெடுத்து என்ன செய்வார், பதிவு செய்வார். அவர் கால என்று சொன்னாலும் சமயத்து என்று சொன்னாலும் அவர் முதல்லிஸ் அல்ல. இந்த மாதிரி காலேண்டத்தை வச்சு இமாம் புகாரியை முதல்லிசென்று செய்யப்பட்ட இம்புடு மந்தா போன்ற 1-2 விமர்சனங்கள் இருக்கு. அதெல்லாம் என்னது தவறானது. அது எல்லாமே எதை சம்பந்தப்பட்டதுன்னா தத்லீஸோடு சம்பந்தப்பட்டதை தவிர மூளை குழம்பல் சப்ஜெக்ட்டுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்கள் இதுவரை காலம் படிப்பிச்ச உசூலில் எங்கேயாவது ஒரு இடத்துல எடுத்து காட்டுங்க. நீங்கள் உசூலை படிப்பிக்காரி பரவாயில்ல, படிப்பிச்ச உசூலில் எங்கேயா காட்டுங்க. நீங்கள் இப்படி வித்தியாசப்படுத்திக்கிறத எது கால சமயத்து ஹத்தனா இதை வச்சு என்ன மூளை குழம்பியதை கண்டுபிடிக்கிற சம்பந்தமாக ஒரு உசூலிக்கு காட்டுங்க. நீங்கள் அப்படி இல்லை, சரியா? அப்படி இல்லாத ஒரு சப்ஜெக்டை தத்லீஸில் நீங்கள் தெளிவாக பேசிக்கிறீங்க. தத்லீஸ் குற்றம் சாட்டி இருட்டடிப்பு குற்றம் சாட்டி இல்லாத ஒருவர் காலைன்னு சொன்னாலும் அண்ணன் சொன்னால் என்ன சொன்னாலும் சரி அவர் சொன்னதாக தான் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும்ன்றாங்க. இது லிகா இமாம் புகாரியுடைய நிபந்தனை சம்பந்தமாக வேறு பேசிக்கிறீங்க. அந்த இம்கானுல் லிகா சுபூத்துல் லிகா சந்திக்க வாய்ப்பு, சந்திக்க முடியும், சந்திச்சார்னு கன்ஃபார்ம், ஒரு ஆளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது, சந்திச்சார்னு கன்ஃபார்ம் ஆகிக்குது, இது எப்படி எடுத்துக்கொள்வது, இது சம்மந்தமாக பேசிக்கிறீங்க. இதில் எதுலேயுமே இல்லாத ஒரு உசூலை நீங்கள் என்ன செஞ்சு கொண்டு வந்தீங்க. இதில் நீங்கள் தெளிவாக பேசுகிறத என்ன செய்யலாம் பார்க்கலாம். விமர்சனங்கள் அப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயந்தான். புகாரில் வந்தாலும் அவர்கிட்ட அந்த வயசான காலத்தில் அறிவித்தாரா அல்லது வயசான அந்த மூளை குழம்பிற்கு முன்னாடி அறிவித்தாரா என்பதற்கு எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கலன்னா புகாரில் வருது ஸ்பெஷல் சலுகைலாம் கிடையாது. இந்த ரூல் படி என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஹதீஸில் உள்ள விதி பிறகு புகாரில் வாரத்துக்கான விதி விலக்கெல்லாம் கிடையாது. முகமது பின் யஹ்யா துஹுலின்றதுக்காக வேண்டி விதி விலக்கெல்லாம் கிடையாது தானே சொல்லணும். அங்கே முகமது பின் யஹ்யா துஹுலின்றதுக்காண்டி விதி விலக்கெல்லாம் கிடையாது, அப்படித்தான் சொல்லணும் அங்கேயும், சரியா? ஆனால் விதி விலக்குன்றார். முகமது பின் யஹ்யா துஹுலி வார டைமில் அது விதிவிலக்கு, புகாரிக்கு விதிவிலக்கு கிடையாது, சஹீஹ் புகாரிக்கு விதிவிலக்கு கிடையாது அப்படின்றார். திறமைக்கெல்லாம் இங்கே விதிவிலக்கு இல்லை, அது புகாரில் வந்தாலும் சரி சட்டம் தான்ன்றாரு, சரியா? அறிவித்தாரா என்பதற்கு எந்த ஒரு குறிப்பும் கிடைக்கலன்னா புகாரில் வருது ஸ்பெஷல் சலுகைலாம் கிடையாது. இந்த ரூல் படி என்ன செய்ய முடியாது, ஏற்றுக்க முடியாது. ஹதீஸில் உள்ள விதி பிரகாரம் இவர் இந்த ஹதீஸ் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஹதீஸ் இல்லை தான். அதே சரி, இப்போது இது ஹிஷாம் பின் அம்மார் விஷயத்தில் மௌலை அவர்கள் ஒரு 2-3 உசூலை புதுசாக என்ன செஞ்சுக்கிறாரு, உருவாக்கி அதை பேசியிருக்கிறான்றதை நான் விளங்கப்படுத்திட்டேன். சில டைமில் இது உசூல் சார்ந்த விஷயங்கள்ன்றதுனால கொஞ்சம் திருப்பி கேட்க வேண்டி வரும். உசூல் சார்ந்த விஷயங்கள் நம்மளும் திருப்பி பேச வேண்டி வரும். கேட்குறவங்களுக்கு கொஞ்சம் என்ன செய்யும், என்ன திருப்பி அது போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நீங்கள் விளங்கிட்டீங்களா இல்லையான்ற யோசனையில் திருப்பி சொல்ல வேண்டிய உசூல் சார்ந்ததுனால இதுதான் அதில் சப்ஜெக்ட். சரி, இப்போ இது புகாரிக்கு. அப்போ எங்களுடைய நிலைப்பாடு என்னென்னா, புகாரியில் இருக்குது இந்த புகாரியில் வந்தாலும் ஹதீஸுடைய விமர்சனம், அறிவிப்பாளருடைய விமர்சனம் பளிச்சென்று தெரிஞ்சால் அது வாய்வு தான். இதான் நம்ம நிலைப்பாடாக வச்சுக்கிறோம். அதே நேரம் சில விஷயம் இமாம் புகாரி இன்திகா பண்ணிப்பார். ஏன்னா புகாரிக்கு நிறைய நிபந்தனைகள் அவர் வச்சிருக்கிறதால தேர்ந்தெடுத்து என்ன செஞ்சிருப்பார், அதை பதிவு செஞ்சிருப்பாருன்னு சில இடங்கள் ஆசிரியர்கள் சார்ந்த விஷயங்களில் நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இதை நம்ம செய்கிறோம். காரணம், இந்த ஹதீதுக்கு இன்னும் 9 இஸ்னாதுகளை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி தெளிவாக தண்ட தகலீக் தஅலீக்ல இன்னும் மற்ற புத்தகங்களை என்ன செய்கிறாரு சொல்கிறாரு. அதனால் இந்த ஹதீஸ் எல்லாம் சஹியானது, புகாரில் வர ஹதீஸ் சஹியானது. சரி, இதில் வர ஹதீஸ் இருக்குது இதில் தாரீக் திமஷ்கில் வரக்கூடிய ஹதீதை முகமது பின் யஹ்யா துஹுலி இப்படி ஒரு நிபந்தனை எங்கேயாவது வச்சுக்கிறாரா? சட்டப்படி முகமது பின் யஹ்யா துஹுலியுடைய செய்தியை லைவாக்கி புகார் ஹதீஸை சஹியாக்கிக்கணும். இது என்ன செஞ்சிருக்கிறோம்டா, புகாரியோட ஹதீஸை சஹியாக்கி முகமது பின் யஹ்யா துஹுலியோட அந்த அலிலாம் தொடர்பான அந்த இட்டுக்கட்டு சம்பந்தமான செய்திகளை லைவாக்கிக்கணும். தலகீழா புகாரில் வந்தாலும் அது லைவ் தான், புகாரி அதை கவனிக்காமல் விட்டார், அவர் இந்த எதில் வந்தாலும் ரூல் தானே நின்ட்டார். முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு ரூலே இல்லை, அவர் சொன்னால் சரிதான் அங்கே போகிற மாறி நிற்க வேண்டியது. முகமது பின் யஹ்யா துஹுலி எங்கே இப்படி சொல்லிக்கிறார் நிபந்தனை என்னது, நான் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகள் எங்கேயும் ஒரு பலகீனமான செய்தி இல்லாமல் தான் அறிவிச்சுக்கிறேன். புகாரியோட நிபந்தனையும் எதுக்கு, புகாரி இமாம் சஹீஹ் புகாரிக்கு மட்டும்தான், அதபுல் முஃப்ரதுக்கு இல்லை, தாரிகுல் கபீருக்கு இல்லை, தாரிகுல் அவுசத்துக்கு இல்லை, தாரிகு சகீருக்கு இல்லை, அல் கிராத்து கல்ஃபல் இமாமுக்கு இல்லை, பிர்ருல் வாலிதைனுக்கு இல்லை. இப்படி எல்லாம் யார புத்தகம் இதெல்லாம் இமாம் புகாரிட மற்ற கிரந்தத்துக்கு அவர் நிபந்தனை வைக்கல, சஹீஹ் புகாரிக்கு மட்டும் தான் இந்த நிபந்தனை. அப்போ சஹீஹ் புகாரியை நீங்கள் இப்படி அணுகிட்டு முகமது பின் யஹ்யா துஹுலியோட செய்திக்கு என்ன செய்றீங்க, இங்கே அதை வேறு லெவலுக்கு தூக்கி அவர் அறிவிச்சிட்டா கதையே இல்லைன்ட்டீங்க. இது ஒரு பிழையான அணுகுமுறை. முகமது பின் யஹ்யா துஹுலியில் தான் நீங்கள் இந்த இதை பார்க்கணும். முகமது பின் யஹ்யா துஹுலியும் இமாம் புகாரியும் சேம் காலங்களில் மரணித்தவங்க.
முகமது இப்னு யஹ்யா துஹுலி அவரை முந்தி சந்திச்சாரா பிந்தி சந்திச்சாரா முந்தியும் பிந்தியும் சந்திச்சாரான்றதுக்கு எந்த விதமான ஆதாரமுமே என்ன இல்லை. எனவே இது லைஃபானது. எனவே என்ன, இது பலகீனமானது. மூளை குழம்பியத்துக்கு முன்னால் அறிவிச்சாரா பின்னால் அறிவிச்சாரா எந்த செய்தியும் இல்லை. பலகீனமானது நீங்கள் சொல்லியிருக்கணும். ஆனால் நீங்கள் அணுகுமுறை காய்தா தலையிலாகி புகாரி அப்படியே விட்டு முகமது பின் யஹ்யா துஹுலி என்ன செஞ்சிட்டீங்க? ஸோ அதான் சொன்னேன், சஹீ துஹுலி இருந்தால் சந்தோஷப்பட்டிருப்போம். அந்த மாதிரி ஒரு நிலைமையை நீங்கள் என்ன செய்றீங்க கொண்டு வாரீங்க. இப்போ நீங்கள் இப்போ முகமது பின் யஹ்யா துஹுலியோட செய்திக்கு வருவோம். முகமது பின் யஹ்யா துஹுலியுடைய செய்தியை பிஜே நிறுவனத்துக்கு என்ன செய்கிறாருன்னா, முதல் நிபந்தனை அவருடைய ரூலே இவருக்கு இல்லை, விளங்கப்படுத்துகிறாரு. அவருடைய பிரயாணம் 3 வருஷம்தான். 1900 அதாவது இந்த 197 200 வரைக்கும் அவர் மௌத்தாகிறாரு. அவர் ஆசிரியர் மௌத்தாகிறாரு 145. அப்போ 45 வருஷத்துக்கு முன்னால் சந்தித்தவர். அதனால் மூளை குழம்புறதுக்கு முன்னால் தான் என்ன செஞ்சுக்கிறாரு, அறிவிச்சுக்கிறாரு என்று கொண்டு வைக்கிறாரு. வச்சிட்டும் இது இல்லாது விட்டாலும், இது பிழை, இப்போ நான் பிழைன்னு நிரூபி பண்ணுவீங்களே, இது பிழைன்னு நிரூபித்தாலும் முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு ரூல் செல்லாது. ஏண்டா அவர் புகாரியோட ஒரு படி மேலே என்ற மாதிரி என்ன அந்த வார்த்தை சொல்லலை, புகாரியை விட ஒரு படி மேலே அவருக்கு ரூலே சரி வராது, அவர் அறிவித்தா சஹி தான் என்று கொண்டு போயிட்டார். இப்படி ஒரு விதி எங்கிருந்து உண்டாக்கினீங்க? அவர் அந்த நிபந்தனையை சொல்லவும் இல்லை. பல ஹதீஸ்களில் அவரது லைஃப்கள் எடுத்து காட்டப்பட்டீங்க, அவருக்கே இந்த ஹதீஸ் எடுத்து காட்டப்பட்டீங்க. நான் வாரம் கடைசிக்கு சரியா, அது என்ன செய்யலை, விளங்கலை. ரைட். இப்போ பாருங்க, முகமது பின் யஹ்யா துஹுலியை பற்றி எப்படி சொல்கிறாங்க. அதாவது சௌபாட்டிலிருந்து சயீத் இப்னு ஆமீர் அறிவித்ததாக ஒரு ஹதீஸ் இவராக செயற்கையாக தயாரித்து அவர்கிட்ட ஓதி காட்டுறாரு. அவர் உடனே என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார்கிட்ட? சாலிஹ் ஜஸரா, சாலிஹ் இப்னு முஹம்மது ஜஸரா என்ன செய்கிறாருண்டா, இவருக்கு படித்து காட்டார். யாருக்கு? முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு ஒரு ஹதீஸ் அவர் கன்ஃபியூஸாக போட்டு படித்து கொடுக்குறாரு, கண்டுபிடிக்கிறான்னு பார்க்குறதுக்கு. முகமது பின் யஹ்யா துஹுலி தான் இப்போ பிரச்சனை. இஷாம் அந்த மூளை குழம்பினவருக்கு கேட்டது சரியா இல்லை முந்தி கேட்டவர் நிரூபிக்கிறது. அவர் எவ்வளோ டேலண்டான ஆளுன்றதுக்கு சொல்கிறாரு. இல்லை இது கிடையாது, இப்படி அறிவிப்பாளர் வராதுங்கிறார். நீ ஷோபாட்டிலிருந்து சயீத் இப்னு ஆமீர் அறிவித்ததா இந்த ஹதீஸை சொல்கிறாய். இந்த ஹதீஸை, அந்த ஹதீஸ் இதில் குறிப்பிடலை, இந்த ஹதீஸை ஷோபாட்டிலிருந்து சயீத் இப்னு ஆமீர் அறிவித்திருக்க முடியாது, கிடையவே கிடையாதுங்கிறார் இவர் நேரிருந்து பார்த்த மாதிரி. அப்போ அந்த ஆள் கேள்வி கேட்க போனால் என்ன செய்கிறேன்னா, நாம சரிதான், உண்மை தான், அது நான் டெஸ்ட்டுக்கு தான் பண்ணினேன். ஹத்ததுக்கும் சயீத் இப்னு வாசில், சயீத் இப்னு ஆமீர் அறிவிக்கலைங்க, சயீத் இப்னு வாசில் தான் அறிவித்தார், அது கரெக்டும் பாருவர். அப்போ இவர் ஆள் பேரை மாற்றி ஒரு ஹதீஸை சொல்கிறார். இவர்கிட்ட சொன்ன உடனே அந்த ஹதீஸை பார்க்குறாரு, பேரை பார்க்குறாரு, யார்கிட்டேருந்து பார்க்குறாரு, இந்த ரூட்டில் இது வராத அப்படின்னா எவ்வளோ ஹதீஸுகளை மண்டையில் வச்சுட்டு இருக்கணும். அந்த ஆள் சொல்லிட்டேன்னு செய்கிறாரு, பேரை மாற்றி போட்டோன்னு பிடிச்சிடுறாரு. இந்த கிடையாது, சயீத் இப்னு ஆமீர்னு இங்கே வரவே வராது அப்படின்னு. ஒன்று இல்லை, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், சயீத் இப்னு வாசில் ஆமீர் கிடையாது, அது கரெக்டு அப்படிங்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட இவர்கிட்ட போய்கிட்டு ஹிஷாம்கிட்ட போய் மூளை குழம்புன காலத்தில் அறிவிப்பாரா? இவர் மூளை குழம்புனால்கிட்ட அறிவிக்கக்கூடிய ஆளனை எல்லாத்தையும் நுணுக்கி பார்க்குற ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அதே மாதிரி கொஞ்சம் புகாரி அந்த இடத்துல போட்டிருந்தா எப்படிப்பட்ட புகாரி, இவர் அறிவிப்பாரா மூளை? அப்புறம் அதுவும் அறிவிப்பாளரை தட்டி விட்டுட்டு புகாரி இடையில 2 பேரையும் விட்டுட்டு என்ன செய்கிறாரு, ஒருத்தரை விட்டுட்டு அறிவிக்கிறாரு. எவ்வளோ சஹீஹுல் புகாரின மக்களை நம்ப வச்சு இடையில ஒரு ஆளை விட்டுட்டு புகாரி அறிவிச்சாருன்னா எப்படி இருக்கும்? அப்போது சஹீஹுல் புகாரியில் ஒரு ஹதீஸை கொண்டு வராரு, இந்த ஹதீஸை ஒரு இடத்துல கொண்டு வராரு. அப்போ ஆதாரமாக கொண்டு வந்த ஹதீஸ் அது இசை ஹராமன்றதுக்கு. அப்போ நீங்கள் எப்படி இதை சொல்கிறீங்க, இப்படிப்பட்டால் அறிவிப்பாரான்னு கேட்குறீங்க. அப்போது இது தல்கீன் சம்பந்தமான ஹதீஸ். அவருடைய ஆசிரியரை டெஸ்ட் பண்ணுறது. சாலி ஜஸரா ஹிஷாம் பின் அம்மாருடைய ஆசிரியரை இந்த முகமது பின் யஹ்யா துஹுலியோட ஆசிரியரை டெஸ்ட் பண்ணுறது. அதாவது எப்படி அவர் ஆசிரியர் வழியாக அறிவிச்சத்தை ஏற்றுக்கொள்றாரா, வேறு ஆசிரியர் வழி என்று சொன்னாலும் பேசாமல் ஏற்றுக்கண்டு போகிறான்னு தல்கீன்னு சொல்லுவாங்க. அது ஒரு வேறு சப்ஜெக்ட். அது இது ஒவ்வொரு இமாம்ட வரலாற்றுலையும் வருமே. முகமது பின் யஹ்யா துஹுலியில் மட்டுமல்ல, அஹமது பின் ஹம்பல்ட வரும், இப்னு அபி ஹாத்திம்ட வரும், அபு ஹாத்திம்ட வரும், இப்னு ஹிப்பாண்டத்தில் வரும், யஹ்யா பின் மঈன்ல வரும், அப்துர் ரஹ்மான் பின் மஹதியில் வரும், இன்னும் எத்தனை அறிஞர் இடத்துல வரும். புகாரி இடத்துல 1000 வருமே. இதை வச்சுக்கண்டு அவர் லைவாக அறிவிச்சு ஹதீஸில் எப்படி செய்கின்றது? அவர் எவ்வளோ திறமையானாலும் இருந்துட்டு போகட்டும் சரியா. சஹீஹுல் புகாரிக்கும் சஹீஹ் முஸ்லிமுக்கும் மட்டும்தான் இஸ்லாமிய உம்மத்தில் விதிவிலக்கு கொடுத்தாங்க. அந்த விதிவிலக்கே நீங்கள் என்ன செஞ்சீங்க? அது என்ன விதிவிலக்குன்னு கேட்குற நீங்கள் எப்படி முகமது பின் யஹ்யா துஹுலி இவர் அறிவிப்பாரான்னு நீங்கள் அவரோட வரலாறு வாசிக்கிறீங்க. இப்படி நீங்கள் எல்லா இமாம்களையும் அணுகியிருந்தா, எல்லா கிதாபுகளையும் நீங்கள் அணுகியிருந்தா இப்படி வந்திருக்குமா? முகமது பின் யஹ்யா துஹுலிக்கு நீங்கள் கொடுக்குற அந்த வசனத்தை பாருங்களேன், இவர் அறிவிப்பாராண்டு. இந்த சயீத் இப்னு ஆமீர்னு இங்கே வரவே வராது அப்படின்னு. ஒன்று இல்லை, நான் தான் தப்பு செஞ்சுட்டேன், சயீத் இப்னு வாசில் ஆமீர் கிடையாது, அது கரெக்டு அப்படிங்கிறார். அப்படின்னா எப்படிப்பட்ட இவர்கிட்ட போய்கிட்டு ஹிஷாம்கிட்ட போய் மூளை குழம்புன காலத்தில் அறிவிப்பாரா? இவர் மூளை குழம்புனால்கிட்ட அறிவிக்கக்கூடிய ஆளனை எல்லாத்தையும் நுணுக்கி பார்க்குற ஒரு ஆளாக இருந்திருக்காரு.
அதே மாதிரி வந்து இப்போ பாருங்கள் இப்படி சொல்கிறாரு. அப்போ இது புகாரிக்கு பொருந்தாதா இந்த வாதம்? புகாரிக்கு இவரோட டபுள் ட்ரிபிளாக பொருந்துமே. சரியா? அப்படிப்பட்ட ஒரு அறிஞரை நீங்கள் அந்த இடத்துல புகாரியை விட்டு போட்டு இதில் வந்து அந்த காலையை போட்டு என்ன செஞ்சிட்டீங்க, அந்த சப்ஜெக்டை கொண்டு போயிட்டீங்க. முகமது பின் யஹ்யா அத்-துஹுலிக்கு நீங்கள் சொல்லக்கூடிய வாதம் இன்னும் நிறைய இருக்கு. சரியா? அடுத்தது முகமது பின் யஹ்யா அத்-துஹுலியுடைய அடுத்த சிறப்பு பாருங்கள். அவருக்கு உடைய செல்வி அவர் படித்த அவர் விவரம் உள்ளவராக இருந்தார். அதே மாதிரி வந்து இதற்கான அஹதுல் ஐமத்தில் ஆரிஃபின் ஹத்தீப் சொல்கிறாரு. இவர் மிக இவர் யார்? ஹத்தீப் அல் பக்தாதி சொல்கிறாரு. இந்த ஹத்தீப் அல் பக்தாதியை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹத்தீப் அல் பக்தாதி சொல்கிறார். பின்னால் இன்னொரு சப்ஜெக்ட்டுக்கு உதவும். அந்த இமாம்களில் ஒருவராக இருந்தார். உல் ஹுஃபாலில் முத்துக்கினின் என்ன நுண்ணிக்கு அள்ளச்சி ஆராய்ஞ்சு ஒரு அறிவிப்பாளர் எட்ட போட்டு ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் எட்ட போட்டு நுண்ணிஞ்சு 6000 வராக இருந்தார். அவர் மட்டுமே இருந்தார். முகமது துஹுலி மட்டுமே இருந்தார். எத்தனையோ அறிஞர்கள் இருந்தாங்க. அதாவது ஹதீஸ் கலையில் என்னென்னா, நான் நம்பகமானவரை தவிர வேறு யாரோடும் அறிவிக்க மாட்டேன்னு சொன்னவங்களும் பலகீனமானவர்கிட்ட அறிவிச்சிக்கிறாங்க. வணங்கிட்டா? நம்பகமானவர்களை தவிர வேறு யார்கிட்டும் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன அப்துல் கரீம் இப்னு அபில் மஹாரிக் என்ன செஞ்சுக்கிறாரு? இமாம் மாலிக் அறிவிச்சிக்கிறான்னு சொல்லுவாங்க. விளங்கிட்டா? இவர் முகமது பின் யஹ்யா அத்-துஹுலி எத்தனை பலகீனமானவர்கிட்ட அறிவிச்சிக்கிறாரு? அப்படி அறிவிக்க தான் செய்வாங்க. சஹீஹுல் புகாரிமாமே அறிவிப்பார், சஹீஹுல் புகாரில் தவிர. சரியா? அப்போது முஸ்லீமாமே அறிவிப்பார், சஹீஹ் முஸ்லீமில் தவிரன்று தான். அதுலேயும் நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, படிச்சென்று விளங்குற பலகீனமாக இருந்தால் இதில் எந்த விதமான தேர்வும் இவர் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அதை பலகீனம் தான் சொல்லணும்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கடா, புகாரியை மட்டும்தான் அந்த இடத்த சொல்லிட்டு முகமது பின் யஹ்யா அத்-துஹுலிட்ட விதியே செல்லாது. இவர் அறிவிப்பாரானா கேட்குறீங்க, இந்த இமாம் அறிவிப்பாரான்னு கேட்குறீங்கடா. சுபான இந்த மாதிரி ஒரு விதி நீங்கள் இதை பேசுகிறதுக்கு முன்னால் செஞ்சதே இல்லை. இன்றைக்கு நீங்கள் இந்த பருப்பில் மட்டும்தான் என்ன செஞ்சீங்க, நீங்கள் இதை சொன்னீங்க இடத்துல எனக்கு எல்லின் முனி அளவில் கூட சந்தேகம் இல்லை. இல்லைங்களா? இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு இமாம் அறிவிப்பாரா அப்படின்னு சொல்கிறது எனக்கு சந்தேகமே இல்லை. அடுத்தது இதை பாருங்கள். குழம்புறதுக்கு 40 வருஷத்துக்கு முந்தி கேட்ட ஹதீஸு, அதுக்கு எப்படி மூல குழம்புன முத்திரம் கொடுக்கும்? இப்போ அடுத்த பகுதி நான் இப்போ விளங்கப்படுத்துகிறேன். முகமது பின் யஹ்யா அத்-துஹுலியாக இருந்தாலும் எந்த அறிஞராக இருந்தாலும் பலகீனமான அறிஞர் பலகீனமான என்ன செய்யணும் சொல்லணும். நீங்கள் முகமது பின் யஹ்யா அத்-துஹுலிக்கு என்ன நிரூபிக்கணும்டா, மூல குழம்புறதுக்கு முந்தியா பிந்தியான்னு என்ன செய்ய நிரூபிக்கணும். அது எங்களுக்கு சொன்னாருன்னு சொன்னாலும் சரி, மூல குழம்புறதுக்கு புறவு கேட்டாலும் எங்களுக்கு சொன்னார்னா சொல்லணும். சரியா? நேரடியாக பேத்து கேட்குறாரு, எங்களுக்கு சொன்னார்னா சொல்லணும். காலை என்று சொன்னார்னா அவர் தத்லீஸ் இல்லைன்னா அவர் எனக்கு சொன்னார் மாதிரி அந்த வார்த்தை ஏற்றுக்கலாம். அப்படி தான் ஹதீஸ்களுடைய விதி. யார் தத்லீஸ் செய்கிறவர், இருட்டடிப்பு செய்கிறவர் ஆட்டோமேட்டிக் தான் அந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது, ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதனால் எங்களுக்கு சொன்னார் என்று சொன்னாலும் சரி, அவர் வந்து மூல குழம்புறதுக்கு முன்னால் எங்களுக்கு சொன்னாரா, மூல குழம்புறதுக்கு புறம் எங்களுக்கு சொன்னாரா, அது என்ன சொல்லணும். முகமது பின் யஹ்யா அத்-துஹுலிக்கு அப்படி ஒரு நிபந்தனை ஒன்று இல்லை. நான் அவரை தவிர வேறு யார்ட்டையும் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னு நிபந்தனை இல்லை. அடுத்தது இது வந்து அவர் கிரந்தம் ஒன்றில் பதிவு செஞ்சு அறிவிச்சிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு கிரந்தத்துக்காக பதிவு செஞ்சுக்கன்னு சொல்லணும். அப்படி இல்லை, மஜ்லிஸுகளில் வந்து ஏதோ ஒரு காரணமாக கூட ஒரு அறிவிப்பார், போகிற போக்கில் அறிவிப்பார், அரலன் அந்த பிரயாணம் போக்கில் அறிவிப்பார், யாரோட பேசக்குள்ள ஒரு தகவலாக வைப்பார், அந்த தகவலாக கூட என்ன செஞ்சிருக்கலாம், வந்திருக்கலாம். இடத்தை நம்ம என்ன செய்யணும், கவனமாக இருக்க வேண்டும். ரைட். இப்போ அடுத்த பகுதி. இப்போ நாங்கள் சொல்லிட்டு அந்த விதி இல்லை. முந்தி அறிவிச்சாரணத்துக்காக வேண்டி மௌலவி பிஜி ஒரு வாதம் வைக்கிறாரு. அதுவும் ஒரு ஆச்சரியம். முகமது பின் யஹ்யா அத்-துஹுலி 3 வருஷம் தான் பிரயாணம் போனார். ஆனால் அதில் கொஞ்சம் ஒரு சந்தேகம் வருது. ஒரு 10 வருஷம் மட்டும் வச்சுக்கலான்றார். ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 வருஷம் வச்சுக்கலான்றார். அப்போ முகமது பின் யஹ்யா அத்-துஹுலி 10 வருஷம் எப்படி வருது தெரியுமா? அவர் 172 பிறந்தார், 258 மரணிக்கிறார், 197 பயணம் போகிறார். அப்போ 172, 82, 92, 20 வருஷம். சரியா? அடுத்தது 5 வருஷம். அப்போ 25வது வயசில் பிரயாணம் போகிறார். அப்போ இர்தஹல்து சலாத் ரஹலாத், நான் வந்து என்ன இர்தஹல்து சலாத் ரஹலாத், நான் வந்து 3 பயணங்கள் என்ன செஞ்சேன் போனேன்னு வருது. அப்போ 3 பயணங்கள் அவர் 3 வருடம் மாதிரி என்ன செய்கிறாரு, அதில் எடுத்துக்கிறார். அப்போது 25ல் போகிறாருன்னா 28 வருஷத்துக்குள்ளே என்ன செஞ்சிட்டாரு, திரும்பி வந்துட்டார். 200க்குள்ளே திரும்பி வந்துட்டார். இன்னும் கொஞ்சம் ஒரு 6-7 வருஷம் போடுங்கன்றார். சரி, இன்னும் கொஞ்சம் 6 வருஷம் போட்டேன். என்ன ஒரு 205ல் என்ன செஞ்சிட்டார், திரும்பி வந்துட்டார். மூல குழம்புற விசாமினா வரப்போ அவர் 45ல் மௌத்தாரார். அப்போ 40ல் ஒரு மூல குழம்பு 40ன்னு சொல்ல ஒரு 2 வருஷம் மூல குழம்பி பண்ணுறாரு. சரியா? அப்போது கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களுக்கு முன்னால் தான் கேட்டிக்கிறாரு. இந்த பிரயாணத்தை வச்சு என்ன செய்கிறாரு, நிரூபிக்கிறார். பிரயாணத்தை வச்சு இல்லாட்டியும் அப்படி தானா, ஆனால் பிரயாணத்தை வச்சு நிரூபிக்கிறார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, அதிக பிரயாணம் போனவர்கள் லிஸ்ட்டில் இவரை சேர்த்திக்கிறாங்க அறிஞர்கள். இவர் 3 வருஷன்றார். அதிகம் பிரயாணம் சென்ற மக்கள் இருக்கிறாங்களே, அதில் படித்தரத்தில் ராமஹுர்முசி இவர் 4வது படித்தரத்தில் சேர்க்கிறார். அதிக பிரயாணங்கள் போனவங்க. அதனால தான் இர்தஹல்து சலாத் ரஹலாத்ன்றார். நான் வந்து 3 பயணங்கள் போனேன் என்று சொல்கிறது என்ன தெரியுமா, இவர் நைசாபூரில் இருக்கிறார். நெசப்பூர்னு சொல்கிறது ஈரானில் உள்ள பகுதி, கிழக்கில். அப்போ அங்கிருந்து அவர் பிரயாணத்தை ஆரம்பித்தார்னு சொன்னால்
ஈராக்குக்கு போகணும், மேலுக்கு ஈராக்குக்கு போகணும். சரியா? ஈராக்குக்கு போய் பசரா, வாசித், கூஃபா, ரையு, இன்னமுள்ள அங்குள்ள பகுதி எல்லாத்தையும் கேட்டுட்டு அப்புறம் சிரியாவுக்கு போவார். சிரியாவில் ஹிம்ஸு, ஹலபு, அந்த வேறு வேறு தமஸ்கு அதெல்லாம் போவார். அப்படியே பேத்துட்டு மறுபடியும் அங்கிருந்து நேராக என்ன செய்யணும், இங்கே மக்காவுக்கு வாரது, மதீனாவுக்கு வாரது, அதுக்கப்புறம் மக்காவுக்கு வாரது, அப்புறம் யமனுக்கு போகிறது. இது ஃபுல்லாக ஒரு பயணம். இது ஃபுல்லாக ஒரு பயணம். இதுக்கு ஒரு வருஷம் போகணும்னு நினச்சேன். சும்மா பயணம் பண்ண பரவாயில்ல, போகிறது பேச வர்றேன். ஒவ்வொரு அறிஞர்கள்ட்டையும் ஹதீதை எடுத்து 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 கலெக்ட் பண்ணிக்கிட்டு போகணும். இப்படி ஒவ்வொரு ஹதீத்தையும் அவர் இருந்து கலெக்ட் பண்ணுறதால பல அறிஞர்கள் மௌத்தா போயிட்டாங்க. சந்திக்க முடிஞ்ச பல அறிஞர்கள் மௌத்தா போயிட்டாங்க. இது ஊருக்கு திரும்பி வந்துட்டார். இதுக்கே ஒரு 3-4 வருஷம் போயிடும் இந்த பயணத்துக்கே. முடிஞ்சால் இன்ஷா அல்லாஹ் பேசுகிற சந்தர்ப்பத்தில் இந்த பயணங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஹதீஸுகளை கேட்டு கேட்டு போனால் கதமன் காலடியில் போனால் எப்படி, பயணத்தில் போனால் எப்படி, அது எவ்வளோ காலம் எடுக்கும், ஒரு அறிஞர் தங்கினா எவ்வளோ எடுக்கும் இடத்த நாம் பார்க்கலாம். ரெண்டாவது தடவையும் போகிறாரு. அப்போ இதுவும் ஒரு 5-6 வருஷம் போகும். 3ஆவது தடவையும் போகிறாரு. சரியா? அதனால் இவர் பல வருடங்கள் பிரயாணம் செஞ்சவர்ன்ற லிஸ்ட்டில் இவர் என்ன செய்கிறாங்க, சேர்க்குறாங்க. அடுத்தது பிரயாணம் செஞ்சேன்னு சொல்லி ஒரு அறிஞர்கிட்ட வந்தால் அதுக்கப்புறம் மறுபிரயாணமே போகலைன்னு அர்த்தம் இல்லை. 3 பிரயாணம், பெரிய பிரயாணம் பேத்திக்கிறேன்னு அர்த்தம். சின்ன பிரயாணங்கள் பலது என்ன செய்யலாம், போய்க்கலாம். இப்போ இவர் இருக்கிற ஊர் என்ன, நைசாபூர். நைசாபூர்லேருந்து பக்கத்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு தூரம் தான், ஒரு 4, 2 நாள் 3 நாள் போகிற ஒரு தூரத்தில் தான் ரை இருக்குது. என்ன சரியாக கணக்கு பார்த்துக்கலாது. ரைக்கு எத்தனை முனை போகிறான்னு செய்தியில் இருக்குது. அதுபோல் அதிலிருந்து ஒரு நாள் தூரத்தில் தான் டெமஸ்கஸ் இருக்குது. ஏன்னா ஈரான்லேருந்து போகிறது பக்கத்தில் டெமஸ்கஸ் இருக்குது. சரியா? கொஞ்சம் கால தூரம். அதுக்கு எவ்வளோ முறை என்ன, அதாவது போனாரண்டெல்லாம் செய்தியில் வரலை. அப்போ அவர் பிரயாணமே போகவில்லை, இதை தவிரேண்டு வந்தால் தான் அறிஞர் என்ன சொல்லணும், மௌலவி பிஜே என்ன சொல்லணும், அப்போ அவர் பிந்தி சந்திக்க வாய்ப்பில்லை, முந்தி சந்திக்க வாய்ப்பில்லைன்னு சொல்லணும். அவர் தான் பிரயாண லிஸ்ட்டில் பெஸ்ட் ஆளாக வராரு, முக்கியமான ஆளாக வராரு. அடுத்தது பக்கத்தில் பல பிரயாணங்கள் போயிருக்குது. அது ஆதாரங்களை சொல்கிறேன். இதெல்லாமல் ஒத்தரை ஊருக்கு போய் தானே சந்திக்கணும். ஹஜ்ஜிக்கு வருவாங்க அறிஞர்கள், சரியா? உம்ராவுக்கு வருவாங்க, மதீனா விசிட் பண்ண வருவாங்க. அப்போ பல முறை சந்திக்க அறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. மெயினாக குறிப்பாக நிறைய அறிஞர்களை சந்திக்க பார்க்குறது மக்கள் ஹஜ்ஜில். ஏன்னா எல்லோரும் உம்ராவுக்கு வருவாங்களா, எல்லோரும் ஹஜ்ஜிக்கு வருவாங்களா, அந்த டைமில் போய் தானே செய்கிறது. அப்புறம் மீட் பண்ணிக்கொள்கிற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி அந்த டைமில் மீட் பண்ணி ஹதீஸை கேட்குற பல அறிஞர் நிற்கிறாங்க. ஹஜ்ஜில் சந்திக்கலதா, இத்தனை தடவை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்தது ஒரு அறிஞர் பிரயாணம் போகிறது அவர் மட்டும் போகிறதில்ல, பிள்ளையை கூட்டிக்கின்னு போவாங்க. பிள்ளைக்கு ஹதீஸ் கேட்க வைக்கணுமே. நிறைய இவர் கேட்ட அறிஞர்கள் உசுரோடு இருந்தால் நான் என் மூலமே கேட்கட்டும், புள்ளை நேரடியாக என்ன செய்யட்டும் கேட்கட்டும். ஒரு 10-15 வயசில் பிள்ளையும் என்ன செய்வாங்க, கூட்டிகிட்டு போவாங்க. அதையும் மறந்து பேத்து விளங்காமல் பிஜே சொல்கிறார் அதில். சரியா? அப்போது இப்படி பல பிரயாணங்கள் இருக்குது. ஆனால் சுருக்கி பிரயாணமே போகாத லிஸ்ட்டில் இவரை சேர்த்துட்டார். ஒரு 3 வருஷம் ஏதோ அங்கங்களை போயிட்டு வந்துக்கிட்டார், அதுக்கப்புறம் நின்றுட்டார். அப்படியே 28 வருஷத்துக்குள்ளே இவருடைய பிரயாணம் முடிஞ்சுன்றாரு. ஆனால் ஆச்சரியம், இவரை நீங்கள் தேடி பாருங்கள். நான் சொல்லக்கூடிய இந்த தகவல்களை அறிஞர்கள் இவரை அதிக பிரயாணம் போனவங்க லிஸ்ட்டில் வச்சுக்கிறாரா, பெரிய சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல, அதிக பிரயாணம் போனவோட லிஸ்ட்டில் இவரை வச்சுக்கிறாங்க, முகமது இப்னு யஹ்யா அத்-துஹுலியை. இப்போ பாருங்கள், அதாவது இந்த செய்தியை பாருங்கள். இப்போ நீங்கள் இப்போ நிறுவனம் நீங்கள் முகமது யஹ்யா இவர் மூளை குழம்புன பிறகு தான் போய் சந்திச்சார். நிறுவனாலும் பத்தாது. ஏன் சந்திச்சாலும் என்ன செய்வார், அறிவிக்க மாட்டேன், தள்ளிட்டு வந்து பாருங்க. அதே நிறுவினாலும் பத்தான்ட்டார், அதான் அவர் அறிவிக்க மாட்டேன்ட்டார். பாருங்க, இவர் மூளை குழம்புனதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாதுங்கிற கொள்கையில் உள்ளவர். அது ஒரு விஷயம். இவரை பற்றி மூளை குழம்பினெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாத கொள்கை உள்ளவர் எங்கே இருக்குது? அறிவிப்பாளர்களை விமர்சிக்கிறதுல மிகவும் கரெக்டாக இருந்தார். இருந்தவங்களே அஹமது பின் ஹம்பல் இருக்கிறார், அவர் பலகீனமான ஹதீஸ் அறிவிச்சு தான் இருக்கிறார். விளங்கிட்டா? இமாம் முஸ்லீம் பலகீனமான ஹதீஸ் அறிவிச்சு தான் இருக்கிறார். அதே போல் புகாரில் நீங்கள் பலகீனமான ஹதீஸ் சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கக்குள்ள இவர் மட்டும் எப்படி அதில் வருவார்? பலகீன ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் முஸ்லீமுக்கு சை முஸ்லீமில் வருது, சை முஸ்லீமில் வருது. ரூல் படி என்ன? சை முஸ்லீமில் வந்தான்னு கேட்டிங்களா இல்லையா? புகாரில் வருது, புகாரில் வந்தால் ரூல் என்னன்னு கேட்டீங்க. முகமது பின் யஹ்யா அத்-துஹுலி அறிவிச்சாலும் ரூல் என்னன்னு கேட்கணுமா இல்லையா? இப்னு அபி ஹாத்தம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஹுவ இமாமுன் மின் ஐம்மத்தில் முஸ்லிமீன், இவர் முஸ்லீம்களுடைய இமாம்களில் ஒரு இமாம். இவர் அறிவிப்பாளர்கள் மாதிரி கணக்கு. யார் சொல்கிறாரு? இப்னு அபி ஹாத்திம், அதாவது அபு முஹம்மத் அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்தம் என்ன சொல்கிறாருண்டா, இவர் இமாம்களில் ஒரு சாதாரண அறிவிப்பாளர் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கக்கூடாது. இந்த இமாமே ஞாபகம் வச்சு, ஹத்தீப் அல் பக்தாதி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இப்னு அபி ஹாத்தமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கொண்டே போட்டக்கூடாது. அவர்கிட்ட சந்திச்சார், இவரை சந்திச்சார், அப்படி உள்ள ஆள் கிடையாது. இவர் இமாமுன். யார் சொல்கிறா? இப்னு அபி ஹாத்தம்னா
இந்த மாதிரி கலையில் விமர்சனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் கருத்து தான் எடுத்து ஆதாரமாக காட்டுவாங்க. அவரே சொல்கிறாரு, இவரை பற்றி என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு, ஹுவ இமாமுன் மின் ஐமத்தில் முஸ்லிமீன், முஸ்லீம்களுடைய இமாமுல் அவர் ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அதே மாதிரி தஹலியை பற்றி சொல்ல போது என்ன செய்கிறான்னா, பொன்தகத்து இலகி ரியாசத்துல் இல்மி, இல்முடைய ரியாசு தலைமைத்துவமே அவரிடம். சரியா? அப்போது எனவே இப்படி இருக்கிற டைமில் அடுத்த முகமது பின் யஹ்யாவுடைய கல்வி பயணம். ஆனால் ஹிஷாம் இறந்தது 245 இவர் பிரயாணத்தை துவங்கி 48 வருஷத்துக்கு பிறகு அவர் மூத்தா போகிறார். அதனால் அந்த தள்ளாத வயசில் போய் இவர் என்ன செஞ்சுக்கிட்டல 50 வருஷம் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கல. பிரயாணம் பண்ணாங்கன்னா 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் மேக்ஸிமம் 10 வருஷத்துக்கு மேலே கல்வி பணிக்குன்னு பிரயாணம் பண்ணிட்டு போக மாட்டாங்க. 10 வருஷம்னு வச்சுக்கிட்டா கூட 210க்குள்ளே அவர் சந்திச்சிருக்காரே தவிர, அதுக்கு பிறகு நைசாப்பூர் வந்தால் நைசாப்பூரில் தான் அவரை தேடி மக்கள்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ முகமது பின் யஹ்யாவுடைய அந்த கல்வி பயணம் என்பதற்கு ரஹலாத் என்று சொல்லுவாங்க. அதை அவருடைய ரஹலாத் என்ற குறிப்பில், பயணங்கள் என்ற குறிப்பில் வரக்கூடியதெல்லாம் என்னென்னு கேட்டால், இவர் 197 என்ன செஞ்சிட்டாரு கல்வி. ஒரு 125 வயசுக்காரராக இருப்பான்னு நினைப்போம். அப்போ தானே போவாங்க, 20-30 வயசாக இருப்பார். 197 புறப்பட்டு வர்றாரு. புறப்பட்டு வந்து எல்லா ஊர்லேயும் போய் எல்லா ஊர்லேயும் யார் யாரெல்லாம் ஹதீஸ் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு பார்க்குறாரு. அப்போ இவரையும் பார்த்துருப்பார். ஷாமுக்கு போனால் ஷாமில் தான் இவர் இருந்தார். ஷாமில் ஹிஷாம் இப்ராஹிம் பார்க்குறாரு. அவர்கிட்ட அறிவிக்கிறார். அறிவிச்சார்னு சொன்னால், அப்படி அறிவிக்கும்போது ஹிஷாமுடைய வயசு வந்து 200. ஹிஷாம் வந்து 200ஆம் ஆண்டில் இருக்கார். ஹிஜ்ரி 200 இருக்கிறார். அவர் இறந்தது 245. அவர் ஹிஷாம் இறப்பதற்கு 45 வருஷத்துக்கு முன்னாடி அவரை பார்த்து. இப்போ பாருங்கள், ஹிஷாம் இறக்கிறதுக்கு 45 வருஷத்துக்கு முன்னால் பார்த்து இவரே முடிவெடுத்து அப்போ தான் கேட்டுன்றார். அப்படின்னா இந்த 45 வருஷத்தில் ஹஜ்ஜில் சந்திக்கலை, உம்ராவில் சந்திக்கலை, திருப்பி சிரியா பயணம் என்ன செய்யலை, போகல, ஹிஷாம் இப்னு உமர் நைசாபூருக்கு வரலை, சரியா, எங்கேயும் சந்திக்க வாய்ப்பு இல்லை, சான்ஸ் இல்லை என்று இப்படி ஒரு அணுகுமுறை அணுகினா நீங்கள் என்னது, அதாவது அத்தா இப்னு சாயிப், அடுத்தது வந்து ஜுரைரீடு, அதுபோல் இன்னும் இஃப்திலாத்தை பற்றியெல்லாம் நீங்கள் பேசினத்தில் இப்படி ஒரு அணுகுமுறையே சொல்லலை. சுலதி சம்பந்தமான பேசின நிறைய அறிவிப்பாளர் விஷயத்தை இப்படி ஒரு அணுகுமுறையே இல்லை. பிரயாணம் வந்து போகலேன்னு ஒரு ஆளுக்கு கன்ஃபார்மாக சொல்லிட்டார். அவர் இந்த பிரயாணத்தை தவிர வேறு எந்த பிரயாணமும் போல், உதாரணமாக இமாம் முஸ்லீம் டெமஸ்கஸுக்குள் நுழைந்ததே இல்லைன்னு அறிவிப்பாளர்கள் சொல்கிறாங்க. சப்ஜெக்ட் சரி, சரியா? ஆனால் டெமஸ்கஸில் உள்ளவரை ஹஜ்ஜில் சந்திச்சாரா இல்லையானா அதில் வரல. ஹிஷாம் இப்னு அம்மாரை சந்தித்ததே இல்லைன்னு வந்தால் என்ன செய்யலாம், அங்கே பேசலாம். சந்திக்க வாய்ப்பு இருக்கின்ற பொழுது சந்தித்ததாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எத்தனை அறிவிப்பாளரை சொல்லிக்கிறார் தெரியுமா? மௌலவி பிஜே அவர்கள் சில அறிஞர்கள் இவரை சந்திக்கலைன்றாங்க, சில அறிவிப்பாளர்களை சொல்லி இவரை சந்திக்கலைன்றாங்க. அதுக்கு மௌலவி பிஜே என்ன சொல்லுவார்னா, சந்திக்காது விட்டாலும் சந்திக்க வாய்ப்புள்ளவர், அதனால் சந்தித்து தான் இருப்பாருன்னெலாம் சொல்லிக்கிறார். இது என்ன இப்படி ஒரு உசூலில் நீங்கள் எங்கேருந்து கொண்டு வந்தீங்க? அவர் வந்து இந்த மாதிரி 3 வருஷத்துக்குள்ளே சந்திச்சார். இப்போ அவரோட பிரயாணங்களை பாருங்கள். முதலாவது இமாம் யார்? இப்னு அபி ஹாத்தம்னு சொன்னார் தானே. அப்துல் ரஹ்மான் இப்னு அபி ஹாத்தம் ரையில் உள்ளவர், அதனால தான் ராசி என்ற, சரியா, ரைக்கு தான் ராசின்னு சொல்கிறது, ராசின்னு வரும். இப்னு ஹிப்பான் அல் புஸ்தி அவரும் ராசி தான், சரியா. இந்த ரையில் உள்ளவர் அவர் என்ன செய்கிறாருன்னா, அங்கே தான் அவர் அஸ்பஹான்லேருந்து அவரோட ஃபேமிலி வந்தது, அந்த தான் அங்கே ஊர். அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, யார்? இப்னு அபி ஹாத்திம்ட வாப்பா அப்துல் ரஹ்மான் அபு முகமது அப்துல் ரஹ்மான் அபி ஹாத்திம்ட வாப்பா அபு ஹாத்தம் சொல்கிறார். முக்கியமான அறிஞர் இவர், சரியா. அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதாவது சியர் ஆலாமின் நுபலால் இது வருது இந்த செய்தி. இது வந்து நீங்கள் இதிலே பார்க்கலாம், அவருடைய என்ன ஜரஹ்வத் அதில் இமாம் அபு ஹாத்திம்ட அந்த நூட்கள் எல்லாம் பார்க்கலாம். என்னென்னா, அவ்வளு கிதாபிஹி லில் ஹதீஸ் கான ஃபி சனத்தி 900. யார்? என்ற தந்தை அபு ஹாத்தம் இருக்கிறார் தானே, அவர் ஹதீஸை எழுத ஆரம்பித்த வயசு, இவர் பிறந்தது 195. அபு ஹாத்தம் என்றவர், முகமது பின் யஹ்யா இல்லை, அபு ஹாத்தம் என்றவர் அந்த பெரிய அறிஞர். அவர் பிறந்தது 195, அவர் ஹதீஸை எழுத ஆரம்பித்தது 209 ஆண்டோட வருது. 209 என்ன ஹதீஸை எழுத ஆரம்பிக்கிறாரு அபு ஹாத்தம். இது தெளிவான ஆதாரம், ரைட். இப்போ துஹுலி எவ்வளோட முடிச்சுட்டேன்னு சொல்கிறாரு, 200 என்ன செஞ்சிட்டாரு, எழுதி முடிச்சுட்டேன்னு சொல்கிறார். அபு ஹாத்தம் வந்து 209 எழுதுறாரு, அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை சொல்கிறேன். 209 ஹதீஸுகளை எழுத ஆரம்பிக்கிறார். ஜரஹ்வத் அதில் மகன் சொல்கிறாரு, அபு ஹாத்தம்ட மகன் அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு, எங்கட வாப்பா கதப அன்ஹு துஹுலிட்ட இருந்து செய்திகளை எடுத்து எழுதினார். ரையில் எடுத்து எழுதினார். ரை ஊரில் முகமது பின் யஹ்யா துஹுலிட்டிருந்து ஏண்ட வாப்பா ஹதீஸ் அறிவிச்சுக்கிறார் ரையில். ஆனால் வாப்பா ஹதீஸ் கேட்க ஆரம்பித்த ஆண்டு என்ன தெரியுமா? 209 ரையில் வச்சு எழுதுறாரு. அப்போ எங்கே எழுதிக்கிறாரு?
முகமது இப்னு யஹ்யா துஹுலி ரயில இருந்துக்கிறார் 209. 209 வச்சுக்கண்டா. அபூ ஹாத்தம் அர்-ராஸி ஹதீஸ் எழுத ஆரம்பித்த வயசு ரயில, நைசாபூரில் இல்லை, ரயில ஹதீஸ் எழுத ஆரம்பித்த வயசு வந்து 209. அப்படின்னா 10 ஊருக்குள்ள உள்ள ஹதீஸ் தான் எழுதி கண்டிப்பார். 10, 15, 20 இருக்கலாம். இவற்றின் எழுதக்குள்ள முகமது இப்னு யஹ்யா துஹுலிட்ட இருந்து என்ற வாப்பா ரயில ஹதீஸுகளை எழுதினார். ரய்யிக்கு முகமது இப்னு யஹ்யா துஹுலி வந்த நேரத்தில் ஹதீஸுகளை எழுதினார். அப்படின்னா 209க்கு புறவு பாப்பா எழுத ஆரம்பிச்சது 209. அவர்கிட்ட இவர் ஹதீஸ் எழுதுறாருன்னா 209க்கு பிறகு தெளிவாக இருக்குது. இப்போ உங்களோட பார்வையில் 200 பேர் வெளியே போகல, சரியா? இது வந்து 209 வச்சுக்கணும். 209 தான் ஆரம்பித்தது. அது 15 ஆகிக்கலாம், 20 ஆகிருக்கலாம். அதுக்கு புறவு எழுதினார்னு தெளிவாகவே ஆண்டோட என்ன செய்து வந்திருக்குது. அப்போ முதல் விஷயம், அபூ ஹாத்தம் அர்-ராஸியும் முகமது இப்னு யஹ்யா துஹுலியும் 209க்கு புறவு ரய்யில சந்திச்சிக்கிறாங்க. இது தெளிவாக வரக்கூடிய செய்தி. அப்போ எப்படி 3 வருஷம் தான் பயணம் பண்ணுறது, போகலேன்றது இது உண்டு. அடுத்தது தஅலஜ் இப்னு அஹ்மத், முக்கியமான அறிஞர்கள் ஒருவர். இவர் சொல்கிறாரு, சமிஅத் அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு அஸ்ஹர் யகூல் லி முஹம்மது இப்னு யஹ்யா. அதாவது அஹ்மத் இப்னு முஹம்மது இப்னு அஸ்ஹர் சொல்கிறாரு, முஹம்மது இப்னு யஹ்யாவுக்கு 18 ரிஹ்லத்தன் இலல் பஸ்ரா, பஸ்ராவுக்கு 18 தடவை பயணம் செஞ்சுக்கிறார். பஸ்ராவுக்கு 18 தடவை முஹம்மது இப்னு யஹ்யா பயணம் செய்திருக்கிறார். ஒரு ரிஹ்லத்தானி இலல் யமன், யமனுக்கு 2 முறை பேத்திக்கிறார். ஈரான்லேருந்து யமனுக்கு, சரியா? அப்போ 2 முறை பேத்திக்கிறாரு இதில் பிரயாணம். அது காரணம் அப்துல் ரஸாக்ட்ட நிறைய ஹதீஸ்கள் அறிவிப்பார். இப்போது இதுக்கு என்ன சொல்கிறது, 18 பயணம் பஸ்ராக்கு. பஸ்ராக்கு ஹிஷாம் இப்னு அம்மார் வரலையா? அப்படி ஏதாவது இருக்குதா? அப்போ இப்படியா பயணத்தை ஆய்வு செய்கிறது? நீங்கள் பயணத்தை ஆய்வு செஞ்சுருந்தால் இப்படி அணுகக்கூடாது. கையெழுத்து அந்த மூளை குழம்பியவர்கள் சப்ஜெக்ட் இப்படி அணுகக்கூடாது. அப்படி எடுத்தால் ஒவ்வொருத்தையும் பயணங்கள் நிறைய செய்திகள் வரும். அப்போ இது ஒரு ஆதாரம் அவர் பயணம் போனதுக்கு. முதலாவது 2209க்கு பிறகு அபூ ஹாத்தம் அர்-ராஸி ஹதீஸ் எழுதிக்கிறாரு முகமது இப்னு யஹ்யா துஹுலிட்டு. முதல் செய்தி அது 209 பிறகுன்றது 15ஆம் மீக்கலும் 20ஆம் மீக்கலும். அப்படி இருக்கிற டைமில் எப்படி இல்லைன்றது, ரயில் அவரை சந்திக்க வாய்ப்பு இருக்கேன், இஸ்லாமிய எங்கேயும் சந்திக்க வாய்ப்பு இருக்கேன், இங்கே மட்டும் தான் போனன்றது இல்லை. யமனுக்கு 2 முறை என்ன செஞ்சுக்கிறாரு, போய்கிறாரு. இது அல்லாமல் ஹிஷாம் இப்னு அம்மார் மதீனாவுக்கு போனவர், சரியா? பல இடங்களுக்கு போனவர், மக்காவுக்கு போகிறவர், எங்கேயாவது என்ன செய்யலாம், சந்திக்கிறதுக்கான சான்ஸ். இவரே சிரியாவுக்கு பல முறை சான்ஸ். பஸ்ராவுக்கு எத்தனை பயணம், 18 பயணம் பேத்திக்கிற முகமது இப்னு யஹ்யா துஹுலி. அதனால தான் இவரை பயணிகள் லிஸ்ட்டில், ஹதீஸ்களை தேடி பயணித்தவர் லிஸ்ட்டில் முன்னுக்கு சேர்த்திக்கிறாங்க இவரை. சரி, இது ஒரு பகுதி. இதல்லாமல் அதாவது இந்த இடத்துல ஜரவத்தாதியில் முதலாம் பாகம் 358 மகன் சொல்கிறார் அப்துல் ரஹ்மான், அபூ ஹாத்தம் அர்-ராஸி வாப்ப சொல்ல நான் கேட்டேன், முகமது இப்னு யஹ்யா நைசாபூரி ரய்யிக்கு வந்தார். இது வேறொரு சம்பவம், சரியா? அப்போ 2209க்கு போகிற உண்டு. இன்னும் பாருங்கள், வந்தார். ஃபல்கைத்து அலைஹி 13 ஹதீஸன் மின் ஹதீஸ் ஜுஹ்ரி, ஜுஹ்ரியோட 13 ஹதீஸ்கள் இவருக்கு சொன்னேன் நான். இவர் ஜுஹ்ரி ஹதீஸ்களில் கொஞ்சம் ஸ்பெஷலான ஆள். யார்? இமாம் முகமது இப்னு யஹ்யா துஹுலி. 13 ஹதீஸ்களை சொன்னேன். ஃபலம் யஅலம் மின்ஹா இல்லா 3 ஹதீஸ், 3 ஹதீஸ் தான் அவருக்கு தெரியுமா இருந்துச்சு. 3 ஹதீஸ் தான் தெரியுமா இருந்துச்சு. மற்ற என்னது 13 ஹதீஸில் அவருக்கு 10 ஹதீஸ் என்ன தெரியாது. யாருக்கு? முகமது இப்னு யஹ்யா துஹுலிக்கு தெரியாமல் இருந்துச்சு. இது ஆரம்பமாக ஹதீஸ் எழுதுகிற டைமில் இருந்துக்குமா, அவர்கிட்ட படிக்கிற டைமில் இல்லை, பிற்காலத்தில் தான் இது நடந்திருக்கணும். ஒசாயிர் அலிக்கெல்லாம் யக்குன் இந்த ஹுவலம் யாரிஃப், அவர்கிட்ட ஹதீஸ் இருக்கல, அறியவும் இல்லை. ரய்யில வச்சு அடுத்த முறை சந்தித்ததில். அடுத்ததாக இந்த செய்தியை பாருங்கள். அதாவது முகமது இப்னு யஹ்யா துஹுலியுடைய மூலகுலம்னால் அறிவிக்கக்கூடிய ஆளான எல்லாத்தையும் நுணுக்கி பார்க்குற ஒரு ஆளாக இருந்திருக்காரு. அதே மாதிரி வந்து அகமது இப்னு ஹம்பல்கிட்ட என்ன செய்கிறாருன்னா 2 பேரும் போகிறாங்க. அதாவது முகமது இப்னு யஹ்யா சொல்கிறாரு, என் மகனை கூட்டிக்கிட்டு நான் ஈராக்குக்கு போனேன். என் மகனை கூட்டிக்கிட்டு ஈராக்குக்கு போனேன். இது ஹதீஸ் தேட போன பயணம் அல்ல. மகனை கூட்டிக் கொண்டு ஈராக்குக்கு போனேன் என்றதை அவர் என்ன செய்யலை, அங்கே யோசிக்கலை. அபூ ஜக்கரியா மகன்ட பேர், இவட மகனும் ஒரு அறிஞர், யஹ்யா இப்னு முஹம்மது இப்னு யஹ்யா துஹுலி. யஹ்யா வந்து இவட மகன்ல ஒருத்தர், சரியா? அபூ ஜக்கரியா அவட புனை பேர். மகனை கூட்டிட்டு நான் ஈராக்குக்கு போனேன். இது மகனை கேட்க வைக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிற பயணங்கள் இருக்குது, அதுக்கு பிறகு நடக்குது. தெளிவாக சொல்கிறார், மகனை கூட்டிக் கொண்டு ஈராக்குக்கு போனேன். அப்போ என்ன காலம்டா, அஹமது இப்னு ஹம்பலோட ஈக்குவலாக நிற்கக்கூடிய ஒரு காலப்பகுதியில் என்ன செய்கிறாரு, போகிறார். அப்போ மகனையும் அழைத்து கொண்டு என்ன செய்கிறாரு, போய்கிறார். அப்போ மகனை கூட்டிக்கன்னு ஹதீஸை கேட்க போகிற பயண காலம் இருந்துக்குது. இதெல்லாம் இதுக்குள்ளே நடக்கலை. இந்த இவர் சொன்ன மாதிரி 200 203 நடக்கலை. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இதில் வந்து அதனால தான் பார்க்குறேங்க,
சமயத்து முஹம்மது இப்னு யஹ்யா யகூல் லம்மா ரஹல்து பி அபி ஜக்கரியா, நான் அபூ ஜக்கரியா யானி வலத என் மகனோட போன டைமில் ஈராக்குக்கு போன டைமில் சஹிபனி ஜமாஅத்து மினல் குரபா, தெரியாதவங்க நிறைய பேர் என்னோட வந்தாங்க அப்படின்றார். அப்போ இது எந்த பயணம்? ஹதீஸ் கேட்க போகிற பயணமா? இல்லை, மகனையும் அழைத்து கொண்டு போன பயணம். அப்போது இது அதுக்கு பிறகு நடந்த பயணங்கள், சந்தேகமே இல்லை. அபூ ஜக்கரியாவுடைய வரலாறு படிங்க. ரைட். அப்போ எனவே பயணத்தில் இவர் அதிகமான பயணங்கள் என்ன செஞ்சுக்கிறாரு? போயிருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. இவர் இதுக்கு பிறகு அங்கே போகலை இங்கே போகலை அப்படி என்று சொல்கிறதெல்லாம் ஒரு சும்மா உள்ள ஒரு வாதம். 3 பயணங்கள் போன என்ற அறிஞர்கள் எதற்காக சொன்னாங்கடா, பெரும் பயணங்கள் 3 இவர் என்ன செஞ்சார்? போய்கிறார். மற்றவங்க அப்படி போகிறதில்லை, ஒரு பயணத்தோடு முடிச்சு கொள்வாங்க, மிஞ்சி போனால் 2 பயணம். இவர் 3 பெரும் பயணங்கள் என்ன செஞ்சார்? போனார்ன்றதால இவர் பயணிகளில் முக்கியமானவர் ஆகிறார். இப்போ ஷுவைபுல் ஒருத்தர் சப்ஜெக்டை மூளை வேறு மாதிரி விளங்கினார் தானே, அதே மாதிரி தான் இது விளங்கினது. 3 பெரும் பயணங்கள் இவர் 3 பயணம்னு நினச்சிட்டார். சரியா? 3 பெரும் பயணங்கள் என்ன செஞ்சார்? போய்கிறார். அதாவது இங்கே ஈரானில் ஆரம்பித்து ஈராக் போய் டெமஸ்கஸ் போய் என்ன அப்படியே நேர என்ன மதீனாவுக்கு வந்து மக்காவுக்கு வந்து யமனுக்கு போகிறது. இந்த பயணங்கள் பெரும் பயணங்கள் என்ன செஞ்சுக்கிறார்? நிறைய ஆரம்பித்திருக்கிறார் என்ற சப்ஜெக்ட் தான் இதில் என்ன செஞ்சது பேசப்பட்டது. அதில் பசராக்கு போன பயணங்கள், யமனுக்கு போன பயணங்கள் நிறைய இருக்குது. அதனால் சந்திக்கலைன்றெல்லாம் என்ன செய்யலாது, சான்ஸு சொல்லவே இயலாது. இப்படி அறிஞர்கள் பிரித்ததும் இல்லை. சரியா? இது ஒரு பகுதி இந்த பிரயாணத்தோடு சம்பந்தப்பட்டதில். அந்த பக்கம் அதோட முடியுது.